வணக்கம் அன்பு நண்பர்களை, இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். 1985 ஆண்டு மே 13ஆம் தேதி தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் டெசோ என்ற அமைப்பு கோலாகலமாக பிரம்மாண்டமாக துவக்கப்பட்டது. தேசிய தலைவர்களாக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அடல் பிகாரி வாஜ்பாய் என்று பல்வேறு தலைவர் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், ஒரு மாநாடு நடத்தப்பட்டு டெசோ ஒரு கோலாகலமான துவக்கமாக இருந்தது. தமிழ் ஈழத்துக்கான ஒரு ஆதரவாளர் அமைப்பு டெசோ என்று மிக பிரம்மாண்டமாக துவக்கப்பட்ட அமைப்பு கால இடைவெளியில் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணி, ஊர்வலம், மனு எல்லாம் கொடுத்து திடீரென்று காணாமல் போய் 2012 மறுவரப்படுகிறது. அதன் பிறகு சிறு சிறிதாக சில வேலைகள் செய்து சில அரசியல் நடைபாளர்கள் எடுத்து சில மாநாடு நடத்தி மனு கொடுத்து இது போன்ற விஷயங்கள் இருந்தது. திடீரென்று இன்று ஒரு அவசர கூட்டம் டெசோ சார்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த டெசோ என்ற அமைப்பு திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் திராவிட கழகம் திரு வீரமணி, திரு சுபவீரபாண்டியன், திரு திருமாவளவன் என்று பல்வேறு அரசியல் முக்கிய பிரமுகர்கள் திமுகவுடன் இணக்கமான போக்கில் எப்போதும் இருக்கக்கூடிய சிலர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இந்த டெசோவுடைய செயல்பாடு தமிழ் ஈழ விவகாரத்தில் அளப்பரியதாக இருக்கிறதா அல்லது அர்த்தம் அற்றதாக இருக்கிறதா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். டெசோ அமைப்பு இன்று நடந்த மீட்டிங்ல 3 முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. முடிவு 1, அதாவது ராஜபக்சே ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை குழுவை இலங்கை உள்ள அனுமதிக்க மறுக்கிறார். அந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித உரிமைகள் இலங்கையில மீறப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்க நாங்க இலங்கை உள்ள வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கை அரசு என்ன சொல்லியிருக்கு, அவங்களுக்கு விசா தர முடியாது, அந்த குழுவை உள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது. இந்த நிலையில ஐக்கிய நாடுகளோட மீட்டிங் ஒன்னு அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி அமெரிக்கா நியூயார்க்ல நடக்கவிருக்கு. இங்க ராஜபக்சே பேச உள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ராஜபக்சே மட்டும் ஐக்கிய நாடுகளுடைய குழுவை தன் நாட்டு உள்ள அனுப்பாத பொழுது ராஜபக்சேவை ஐக்கிய நாடுகளோட மீட்டிங்ல, அதாவது மாநாட்டில் பேச அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் டெசோ அமைப்பினர். 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்தியாவும் விசா கொடுக்கல இன்னும் அந்த ஐக்கிய நாடுகளுடைய குழுவிற்கு, இந்தியாவும் விசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. அதே நேரத்தில் இந்திய அரசை பாராட்டி இருக்கிறார்கள். ஏன்னா நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியல் தீர்வு காண வேண்டும் இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே பாதையில இந்திய அரசு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. அதாவது இலங்கையில போர் தொடங்கிய காலகட்டத்திலேயே டெசோ அமைப்பும் உருவாக்கப்பட்டது. 30 வருடம் கழித்து இலங்கையில போரும் முடிந்தது. ஆயிரக்கணக்கில் அப்பாவி தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் ஆதாரத்தோடு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று வரை தமிழ் மக்கள் இன்னலுக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்படுகின்றனர். அவர்கள் அங்கே கண்ணியத்தோடு வாழ முடியவில்லை அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்களும் அங்க இருக்கவர்களும் சொல்லி வருகின்ற இந்த நிலையில் டெசோ அமைப்பு அன்று முதல் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல்வாதிகள் இதன் மூலம் ஆதாயம் தேடுகிறார்களா இல்லையா என்பது ஒரு புறம் கேள்வி எழுந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் குரல்களே ஒலிக்காமல் இருக்க ஏதோ ஒரு குரல் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்காக ஒலித்துக் கொண்டிருப்பது நிம்மதியடைய செய்கிறது, ஒரு மன ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆறுதலாகவும் இருக்கிறது, அதே சமயம் அரசியலும் இருக்கிறது என்ற 2 வட்ட பார்வை இருக்கிறது. டெசோவுடைய பங்கு தமிழ்நாட்டில் தமிழ் ஈழத்துக்காக போராடி கொண்டிருக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அமைப்புகளோட உருவாகி கொண்டிருக்கூடிய நிலைமையில் நீண்ட நெடுங்காலமாக ஈழ விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய டெசோ அமைப்புடைய பங்களிப்பு என்னவா இருக்கிறது, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்மிடையே எந்த இயக்கத்தில் இருந்தாலும் இந்த தமிழ் ஈழ அமைப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கார். அதே போல அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் நம்முடன் இருக்கார். அதே போல நாம் தமிழர் இயக்கம் ஈழ விடுதலை என்பதை தனது கனவாகவும் தன்னுடைய கனலாகவும் கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் மணிந்திருக்கார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் கொண்டு வருகிறேன். திமுக எப்படி செயல்பட்டிருக்கோ இல்லையோ, டெசோ எப்படி செயல்பட்டிருக்கோ இல்லையோ, எல்லாருக்குமே திரு ஆவடிக்குமார்ல திரு சீமான்ல ஒரு விஷயத்தில் உடன்பாடு இருக்கும். திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் இந்த ஈழ பிரச்சனையில தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆதி முதல் அந்த முறை இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டு அரசியல்ல வெகு ஆழமான அறிவு கொண்ட சிலர்ல நீங்க ஒருத்தர். இந்த டெசோ அமைப்பு நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு திடீர்னு 2012 ஒரு மறுபிறவி எடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு இந்த அவசர கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? காணாமல் போச்சுன்னு சொன்னீங்க, இடையில நிறைய கொஞ்சம் கேளுங்க, அது நான் உங்களுக்கு சொல்லணும், அந்த உண்மையை சொல்லணும். இன்னைக்கு என்னாச்சுன்னா, டெசோ அன்னைக்கு அமைப்பு தலைவர் கலைஞர், நான் மதிக்கின்ற என்னை அரசியல் வளர்த்த பல நெடுமாறு திராவிட கழக தலைவர் வீரமணி ஐயனம்பலம் அன்னைக்கு அமைச்சாங்க. 85 ஆடியூர் ரோட்ல தான் அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் வேலூர், திருச்சி, திண்டுக்கல், கோவை, தூத்துக்குடி எல்லா இடத்துல பேரணி, மக்கள் திரள் பேரணி.
அதே போல அகில இந்திய தலைவர் அழைத்து மதையல் பேரணி நடத்தின நேரத்தில் அதற்கு பிறகு என்னாச்சுன்னா ஈழப் பிரச்சனையில நெடுமாறனும் வீரமணியும் தனியா போராட்டம் நடத்தினாங்க. அன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் கேளுங்க சொல்றேன். அன்னைக்கு மூக்காமுத்து டாக்டர் மூக்காமுத்துக்காரே அவர் பையன் கல்யாணம் எக்மோர் ரயில்வே நிலையத்தில். இன்னைக்கு வேண்டாங்க எங்க வீட்டு மனநாள் இருக்கு வேற நாள் வச்சுக்கலாம் சொல்லி அன்னைக்கு ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சாங்க. அதற்கு அடுத்து தூத்துக்குடிக்கு அத்தியாவசிய துறைமுகத்துக்கு ஒரு தனியா ஒரு போராட்டம் அறிவிச்சுட்டு போனாங்க. அதுக்கு தலைவர்கிட்ட கன்சல்ட் பண்ணல, வீரமணி அவங்க போனாங்க. அன்னைக்கு வைகோ திமுக தேர்தல் படிச்ச நானும் அவரையும் போய் நெடுமாறையும் வீரமணியும் பார்த்தோம். அவங்க தனியா போறன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் டெசோ அன்னைக்கு போச்சு. அந்த உண்மை இன்னைக்கு சொல்லியாங்க. கொஞ்சம் கேளுங்க. நீங்க உடன்பட்டவராக இருந்தால் உங்கள் மீது திரு பழநெடுமாறனுக்கும் இன்று உங்களோடு இருக்கக்கூடிய திரு வீரமணிக்கும் உடன்பாடு இருந்தால் அவர்கள் தனித்து இயங்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க. அவர் வீட்டு திருமணம் மூக்காவிட்டுடைய பேரன் திருமணம் கொஞ்சம் கேளுங்க. அதே தேதியில ஏற்கனவே திருமணம் வந்து 2 மாசம் படி நிச்சயிக்கப்பட்டது. அதே நாள்ல ரயில் மறியல் போராட்டம் நடத்துறாங்க. இது 86 இறுதியில் நடந்து சொல்றேன். அப்போ வந்து நான் அப்போ வந்து நெடுமாறனோட இருக்கிறேன். கொஞ்சம் கேளுங்க. தேதி எல்லாம் நிர்ணயிக்கும் போது பரஸ்பரம் பேசாமலேவா அது மீறி நடத்துறாங்க. தூத்துக்குடி இதெல்லாம் உண்மைங்க. இது நடந்து உண்மை. டெசோ ஏதோ காரணங்களுக்கு பிரிஞ்சது. யாரையும் நான் குறை சொல்ல. ஆனால் காணாமல் போகல. அதற்கு பிறகு நீங்கள் உங்களது திமுக இழந்தது மாதிரி யாரும் இழக்கல. நாங்க வந்து பழைய கதையை பேசுறாரு பழங்கஞ்சியை பேசுறாரு நினைக்கல. 91 ராஜீவ் படுகொலை சம்பந்தப்பட்டோமா? நாங்க ஏதாவது சம்பந்தப்பட்டோமா? நாங்க எவ்வளவு விலை கொடுத்திருக்கோம். இன்னைக்கு பேசுறாங்களே அவ்வளவு பேர் பேசுறாங்களே. எங்க அளவு பாதிக்கப்பட்டது யார்? ஏழு பிரச்சனை இல்ல. எல்லா குடிக்கமும் சாய்க்கப்பட்டன. கிட்டத்தட்ட 5 பேர் செத்தாங்க 91. நாங்க இல்லைன்னு மறுக்கல. இப்ப முள்ளிவாய்க்கால் நேரத்துல என்ன நடந்ததுக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்க. திமுக ஆட்சியில் இருந்ததுனால நீங்க வெளியே வந்திருக்கலாம் செஞ்சிருக்கலாம் நீங்க சொல்றீங்க. அந்த முள்ளிவாய்க்கால் போராட்டத்தை நாங்க ஒண்ணு நடத்தல. கலைஞர் ஒண்ணு வந்து ஏவுகணை அறிவாலயத்திலிருந்தோ கோபாலபுரத்திலிருந்தோ அனுப்பல. இப்படிப்பட்ட எங்க மேல குற்றச்சாட்டு. நாங்க கொடுத்த விலைகள் அதிகம். 91 ராஜீவ் படுகொலை ஆனால் தான். அதற்கு பிறகு இந்த அம்மையார் அரசு ஜெயலலிதா யார் விடுதலை புலி இயக்கத்தை தடை பண்ணது 91? அந்த 91 இந்த அம்மா பேசுற பேச்செல்லாம் என்ன? சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானம் பிரியதன் இருக்குது. அதுக்கு என்ன நீங்க குறை சொல்ல மாட்டீங்க? எதற்கால் திமுக கூட சொல்லணும். அரசியல் நிலையில பிரதிநிதி இருக்கிறாரு. அதிமுக பிரதிநிதி இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்போம். என்னுடைய கேள்வி இன்னைக்கு என்ன வந்துச்சு? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? 2009 ஈழ போராட்டம் இறுதி கட்டத்தை எட்டிய போது பிரபாகர் உள்ளிட்ட பிரமுகர்லாம் கொல்லப்பட்ட போது குதர்க்கமான கேள்வி. நான் டெசோ ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு 2012 டெசோ மாநாடு நடத்திருக்கோம். இன்னைக்கு நடத்தல. போன பிப்ரவரி மார்ச் டெசோ. இன்னைக்கு நான் அவசரமா திடீர்னு இன்னைக்கு கூட்டினாலும் கூட்டாருங்க சொல்லாதுங்க. ஒரு குரலா இன்னைக்கு கேட்குது. ஐக்கிய நாடு சபையிலிருந்து நீங்க அந்த ராஜபக்சேக்கு அனுப்பின அழைப்பு வாபஸ் பெறுங்கன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து எந்த அரசியல் கட்சி மனமாற்றீங்களா? அதை பாருங்க. நீங்க நாங்க வந்து யாரையும் குறை சொல்லல. சலீம் சொல்றாரு மோடியை நாங்க பாராட்டணும்னு சொல்றாரு. நாங்க எங்க தீர்மானத்தை நல்லா அவர் படிக்கல சொல்ற. எங்க தீர்மானத்தில் நாங்க என்ன போட்டிருக்கோம்னா டெசோவின் நிலைப்பாடு சர்வதேச சுதந்திரமான புலனாய்வு வேணும். 2வது அங்குள்ள மக்கள் அரசியல் என்ன வேணும் தீர்வுக்கு அவங்களே பொது வாக்கெடுப்பு நடத்தும் தான் எங்க தீர்வு. சொல்ல விட்டா தான் நீங்க சொல்ல பேச முடியும். அது சலீம் சப்பாத்தி ஏதோ மோடியை நாங்க பாராட்டணும். என்ன சொல்லிருக்கோம்? மோடி இந்த உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. இந்த அளவுல கொண்டு போன பாராட்டல. சலீம் வந்து தவறா சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. மத்திய அரசு பற்றி இன்றைய டெசோ மாநாட்டின் கூட்டத்தில் என்ன பேசப்பட்ட சொல்லுங்க. யார் மத்திய அரசு பற்றி? இன்னைக்கு மத்திய அரசு பற்றி மத்திய அரசு செயல்பாடு பற்றி இலங்கை பிரச்சனையில மத்திய அரசு தற்போது மத்திய அரசு மோடியும் இதே நிலைதான் பயணிக்கிறார் சொல்லியிருக்கோமா இல்லையா? மோடி காங்கிரஸ் மாநில போராடு தெளிவான அறிக்கை நாங்கள் திமுக கொடுத்திருக்கோம். நான் திரு சீமான் கொண்டு போய் விரும்புறேன். இன்றைய டெசோ கூட்டத்தில் வந்து பல்வேறு கோரிக்கைகள் நீங்கள் எல்லாம் உடன்படக்கூடிய கோரிக்கைகள் இருந்தாலும் சரி பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அரசியல் மனமாற்றம் ஐக்கிய நாடு சபையில வந்து 25ஆம் தேதி இவர் ராஜபக்சே பேச அனுமதிக்க கூடாது போன்ற உங்களை போன்ற எல்லாருமே இருக்கக்கூடிய உடன்பாடான கொள்கை தான் வச்சிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் முதல்ல சொல்றாங்க. மத்திய அரசு இலங்கை தமிழர் விவகாரத்தில் சரியான திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா திரு சீமா? இல்ல, நான் ஒரு விஷயத்தை எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன்ட்ட சொல்ல விரும்புறேன். ஆவேசப்படாம எங்க அண்ணன் வந்து அமைதியா பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த எஸ்ஓ மீண்டும்
டெசோ எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பேசணும். ஆட்சியில இருக்கும்போது தான் இனப்படுகொலை நடந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் நடக்கும்போது இனப்படுகொலை நடந்துச்சு. அது இனப்படுகொலை நடந்து முடிஞ்ச உடனே அதை ஒட்டி ஆட்சியில இருந்து இறங்கி ஒரு 2 ஆண்டுகள் கழிச்சு தான் இந்த டெசோ அமைப்பு தொடங்கப்படுது. உண்மையிலேயே ஈழத்தமிழர் நலன் அக்கறை இருந்திருந்தா இந்த டெசோ மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள்லாம் சட்டசபையில போடப்பட்டிருக்கணும். அதெல்லாம் இல்ல. ஆனா இப்ப ஆட்சி முடிஞ்சு கீழே வந்து 2 ஆண்டுகள் அமைதியா இருந்துட்டு பிறகுதான் மெதுவா இந்த டெசோ அமைப்பு மறுபடி தொடங்கப்படுது. இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குதுன்னா, 2011 தேர்தல்ல எல்லாரும் இவங்க பேசுனது, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசுனது, ஈழம் ஒரு அரசியலே இல்ல, ஈழத்தை தேவையில்லாம இங்க அரசியல் ஆக்குறாங்க, ஈழ பிரச்சனை கிராமங்களோரும் போய் சென்றடையல, இதை தேவையில்லாம இங்க அரசியல் லாபத்துக்காக சில பேர் பிழைப்புக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசியவர்கள் இவர்கள். அவங்க பேசினாங்க. அதே சமயத்துல வந்து திரு சீமான் ஒரு பிரச்சாரம் பண்ணார். நான் திரும்ப கோட் பண்றதா நினைக்க கூடாது. ஈழம் மலரணும்னா இலை மலரணும், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி திரு சீமான் பேசினாரு. ஆமா, இலை மலர்ந்துருச்சு, ஆட்சி வந்துருச்சு, 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஈழம் மலர்ந்துருச்சா இல்ல? நீங்க பாருங்க, இது நீங்க கேக்குறது வந்து நான் சொல்லி கொண்டு வர்றத இந்த டெசோவுக்கு இந்த கேள்விக்கு வேற பக்கத்துல எனக்கு பதில கொண்டு போறீங்க. இதுக்கு நான் பல முறை பதில் சொல்லிட்டேன். ஏன்னா திமுக வந்து 2011 பிரச்சாரத்துல ஈழம் ஒரு பிரச்சனையே கிடையாது சொன்னாங்கன்னு சொல்லும் போது, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் சொல்லிட்டு நான் பதிலுக்கு வருவேன். நீங்க 2009 இனப்படுகொலை நடக்கும்போது காங்கிரசும் திமுகவும் கூட்டணி வச்சு ஆளுகிற போது, என் இனம் கொன்றொழிக்கப்படுகிற போது, என் இனத்திற்கு ஈழம் தவிர வேற தீர்வு இல்லைன்னு திருநெல்வேலியில நடந்த பொதுக்கூட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவங்க பேசுறாங்க. அப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் ஈழத்தை எப்படி அமைப்பீங்கன்னு கேட்கும்போது, நீங்க எப்படி ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சு பங்களாதேஷ் அமைச்சீங்களோ அப்படித்தான் அமைப்பேன்னு பேசுறாங்க. அன்னைக்கு சாவு வீட்டுல நிக்கிற எங்களுக்கு எங்கள் தோல் மேல கை வச்சு ஒரு ஆறுதல் சொல்றதா அந்த வார்த்தை இருந்ததுனால நாம அதை பேசுறோம். இது எப்ப பேசணும்? 2009. இன்னைக்கு வரைக்கும் திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல. 2009 தமிழக முதலமைச்சர் அப்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க. ஈழம் வளர்ந்தா ஈழம் தான் ஒரே காரணம் சொல்லி சொன்னாங்க. நீங்க அதுக்காக ஒரு ஆதரவு குரலா பாத்தீங்க. 2010 நீங்க தம்பி நான் வரேன் உங்களுக்கான கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். 2010 இதே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தற்போதைய தமிழக முதலமைச்சர் 2010 2009 நீங்க சொன்னீங்க ஈழ விடுதலை தான் ஒரே தீர்வுன்னு. அதன் ஓராண்டு கழித்து 2010 இதே அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 2010 சொல்றாங்க, பயங்கரவாதத்தோடு தொடர்புடைய எந்த அமைப்புகளோடும் அவங்க அங்கீகரிப்பதோ அவரோடு பழகுவதோ என்னுடைய வாழ்நாளே கிடையாது, நான் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேங்குது திமுக தலைவர் சார்ந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த பயங்கரவாத இயக்கம் நாங்க சொன்னது எந்த இயக்கத்தை? 2010 ஈழ விடுதலையுடைய இறுதி போர் முடிந்த பிறகு. தம்பி நீங்க அதிமுக மட்டும் இல்ல, அகில இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க. அதை ஒண்ணு கவனிங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அல்லது அம்மையார் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு வந்து இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை, அதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்குது, ஈழம் அமைவது, அதுக்கு பொது வாக்கெடுப்புங்கிற நிலைப்பாட்டில் உறுதியா நிக்கிறாங்களா இல்லையா? அதுதான் நீங்க பேசணும். அதே மாதிரி திமுக நிக்கிறாங்க. கேள்வி கேட்டீங்க, அதே மாதிரி தான் திமுக நிக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது நீங்க வேற பக்கம் திருப்பி கொண்டு போறீங்க. நான் கேட்கறது, நீங்க டெசோங்கிற அந்த அமைப்பை எப்ப தொடங்குனீங்க? நீங்க உங்க தேவைக்கு ஏற்ப தொடங்குறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? ராஜபக்சே ஐநால வந்து பேசக்கூடாது. நீங்க ஆட்சியில கூட்டணி வைத்து இந்த இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி, பொதுநலவாய அமைப்புகள் சேர்ந்து நடத்தின ஒரு விளையாட்டு போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராஜபக்சே டெல்லிக்கு வரும்போது நீங்க அமைச்சரவையில பங்கேற்றிருக்கிறீங்க. இந்தியாவுக்குள்ள என் இனப்படுகொலையாளன் வரக்கூடாது சிறப்பு அழைப்பாளனா ஏன் போராடல, ஏன் தடுக்கல? அப்ப இந்த திருப்பதிக்கு சாமி கும்பிட வரும்போது அங்க பலாயிரக்கணக்கான எனது வழிபாட்டு தலங்களை இடிச்சு விட்டு பௌத்தன் புத்தனை தெய்வமாக வழங்குறவனுக்கு இங்க திருப்பதி வெங்கடாசல கோயில் என்ன வேலை? அவ இதுக்கு இங்க வர்றான்னு ஏன் எதிர்க்கல? இவ்வளவு காலம் அமைதியா இருந்துட்டு இப்ப ஐநாவில பேசாத அங்க போய் பேச இந்தியா அனுமதிக்க கூடாதுன்னா இது எப்படி, என்ன அர்த்தம் இது? அப்ப நீங்க இதை நீங்க ஆழமா இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் உறவுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எனது உயிர்க்கினிய உடன்பிறப்புகள் சிந்திக்கணும்.
காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு 2012 இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததை நீங்க கண்டிக்கிறீங்க, நியாயமான விஷயம். ஆட்சியில் இருந்தாங்க, மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்கறீங்க, நியாய விஷயம். நான் கேட்கிறேன் 2009 இறுதி போர் முடிந்த பிறகு ஓராண்டு கழித்து ஜூலை 6ஆம் தேதி 2010 தமிழக முதலமைச்சர், இப்போதைய தமிழக முதலமைச்சர், அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெளிவா சொல்றாங்க, இந்த மாதிரி பயங்கரவாத குடிதை புலிகள் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுக தலைவர் குற்றம் சாட்டுறாரு. இவங்க தான் பிரபாகரனை கைது பண்ணி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினவங்க, இவங்க தான் அக்கறை காட்டுறாங்க. கேட்கும் போது அவர் தெளிவா சொல்றாங்க, நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன், பயங்கரவாத இயக்கத்தோடு தொடர்புடையவர்களை நாங்கள் ஆதரிப்பதும் இல்லை, அவர்களோடு பழகுவதும் இல்லை, அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, என்னுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவானு சொல்றாங்க. 2010 தம்பி, இது என்ன அதிமுக மட்டும் சொன்னதா? இது திராவிட முன்னேற்ற கழகம் பயங்கரவாதத்தோட தொடர்பு எல்லாரையும் நாங்க ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம் சொல்லுச்சு. நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க இந்த பிரபாகரனை கைது செய்யுங்க, அவரை கொண்டாந்து நீங்க தூக்குல போடுங்கன்னு தீர்மானம் போடும்போது பல தடவை சொன்ன நீங்க கேட்கல. அந்த தீர்மானம் போடும்போது திமுக எதிர்கட்சி இந்த தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிச்சா, இல்ல வெளிநடப்பு செய்யறேன்னு சொல்லிச்சா, நடுநிலை வைக்கிறேன்னு சொல்லிச்சு. எது அப்ப நிறைய கட்டுப்பாடு இருந்து கட்டுப்பாடுல 91 எங்க மேல தேச விரோதம் நினைக்காங்க, ராஜீவ் படுகொலை சொல்றேன். தேச விரோதம் குற்றம் சாட்டினா ரெண்டு உறுப்பினர் தான் இருந்தாங்க சட்டமன்றத்தில். நான் உங்களை திரும்ப வரேன். நான் முதல் கருத்து திரு ஆவடி குமார்ட்ட கேட்டுறேன். நான் பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்க்கும்போது திரு சீமான்ட்ட பேசும்போதோ திரு ராதாகிருஷ்ணன் பேசும்போது ஒரு விஷயம் தெரியுது, இவங்க முதல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அப்புறம் மாறுறாங்க. இது நிலைப்பாடு மாற்றம் எதிர்கட்சிகள் மாற்று கட்சி கொண்டு விமர்சனம் பண்றாங்க. அதே மாதிரியான விஷயம் தான் அதிமுகவும் இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுக இரட்டை வேடம் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறது எந்த குற்றச்சாட்டை எல்லாம் திமுக மீது வைக்க முடியுதோ அந்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொருத்தமான கட்சி அதிமுகவும் கூட அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது எப்படி நீங்க மறுத்த முடியும்? இப்ப என்ன இவங்க என்ன மாத்தி செஞ்சுட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன சாதம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்க யார் என்ன துரோகம் செஞ்சாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கு தெரியும். உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களுக்கு தெரியும். தமிழர்களுக்காக உலகம் முழுவதும் பணியாற்றுகின்ற அமைப்புகளுக்கு தெரியும். இன்றைக்கு கூட நேற்றைக்கு கூட லண்டன்ல இருந்து வந்த அமைப்பு சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன சொல்றாங்கன்றது தெரியும். அதனால அதை யார் சந்தர்ப்பத்திற்கும் துரோகம் செய்கின்ற அளவுக்கு நிலைமைகளை கொண்டு போனவங்கன்றதெல்லாம் தெரியும். அது வேண்டாம். இப்போ முதல்ல நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க, இது இன்றைக்கு டெஸ்ஸோ அமைப்பு உருவாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி, அதுக்கு பிறகு மறுபடியும் மீண்டும் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. அது மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதுக்கு ஒரு சில மறுப்பு சொன்னார். அது சொல்ல சொல்ல நீங்க அந்த அமைதியானதுக்கு அவர் ஒரு காரணத்தை சொன்னார். யாருக்கோ கல்யாணம் நடந்தது, அந்த கல்யாணத்தினால அது அமைதியாச்சுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, மதுரையில டெஸ்ஸோ அமைப்பு நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியில எல்லாருக்கும் நிதி கொடுத்தாங்க. நிதி கொடுக்க சொல்ல விடுதலை புலிகள் சார்பில் அந்த நிதி 50,000 ரூபாய் நான் முடிச்சிடறேன். டெஸ்ஸோ நடத்தின நிகழ்ச்சியில எல்லா அந்த டெஸ்ஸோ சார்பில் எல்லா ஈழ விடுதலைக்காக போராடுகின்ற எல்லா அமைப்புகளுக்கும் காசு தந்தாங்க. அந்த காசை விடுதலை புலிகள் வாங்கலன்னது பிறகு அந்த மறுபடியும் வாங்க சொல்லி வேண்டுகோள் விடுத்தாங்க. அப்பவும் வாங்கல. இந்த நிகழ்ச்சி நடந்த 3வது நாள் சிறிசபா ரத்னம் கொல்லப்பட்டாரு. அவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த விடுதலை புலிகளுக்கு தந்த நிதியை கொண்டு போய் சிறிசபா ரத்னம் குடும்பத்துக்கு தந்தாங்க. ஆக விடுதலை புலிகளை எந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து திமுக தனிமைப்படுத்த விரும்பியது. விடுதலை புலிகளை தனிமைப்படுத்த திமுக விரும்பியது. நிச்சயமா அதிமுக விடுதலை புலிகளை ஆதரிக்க விரும்பியதா? நிச்சயமா ஆதரிச்சது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் விடுதலை புலிகளை ஆதரித்தனுடைய விளைவுதான் விடுதலை புலிகள் பலம் புரிந்து இயக்கமாக மாறி. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அண்ணாளைய பிரதமர் இந்திராவோ என்ன நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் இன்னைக்கு மத்தியில சர்வ வல்லமைப்படுத்தக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே இந்த நிலைப்பாடு கொண்ட முதலமைச்சர் சட்டசபையில் என்ன இவர்களுக்கு ஒரு பாஸ் இருக்கிற மாதிரி கேட்ட கேள்வி அதனால என்ன சொல்ல விடுங்க, கேள்வி கேளுங்க. அதாவது இந்த நிலைப்பாடுகள் மாறினதுன்னு சொல்றீங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்த நேரத்தில் எல்லாம் ஈழ விடுதலை போராட்டத்தை நடத்தியவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது.
அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாகும். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் ஆளுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பதவியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்ததே தவிர அதற்காக ஈழ விடுதலையை பலகீனப்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கு எதிரான நடையை எடுத்தது. அந்த போராட்டத்திற்கு நீங்க சொன்னீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஊக்கப்படுத்தியதால் தான் புலிகள் அமைப்பு இங்க இருந்தது அப்படின்னு. அது வந்து தமிழக முதலமைச்சர் தெரியாதா? புலிகள் அமைப்பு தமிழக முதலமைச்சர் தெரியாதா? அதிமுக பொதுச்செயலாளர் ஆனபோது தெரியாதா? நான் கேட்கிறேன் 2006 2009 வரை விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார் கேட்கிறேன். அதாவது ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு நிலைமை மாறியது, தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை மாறியது. அந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பு தடைப்படுத்தப்பட்டது. அந்த சூழ்நிலை மாறியது, திமுக சூழ்நிலை மாறலையா? யாருமே ஆதரிக்கல. யார் ஆதரிச்சாங்க? திமுக. ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு யார் ஆதரிச்சாங்க? அதான் திமுக கேட்குது. இல்ல இல்ல, குற்றவாளி என்று அறிவித்ததற்கு பிறகு எல்லாரும் ஒதுங்கி போனாங்க. யாருமே வந்து ஆதரிக்கலையே. திமுக ஆதரிச்சுதா? இல்ல. அவர்கள் மீது இன்றைக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர்கள் மீது சொல்லப்பட்ட நிலைமை 2009 படுகொலைக்கு காரணமானவர்கள் காங்கிரஸ் என்று எந்த குற்றச்சாட்டு இருக்கிறதோ அந்த குற்றச்சாட்டில் அது சம பங்கு வகித்தவர் திமுக. அதனால் இன்றைக்கு உலக தமிழர்கள் அவர்களை இன்றைக்கு நிராகரித்து விட்டார்கள். இன்றைக்கு திமுக என்ற அடையாளத்தை வைத்துக் கொண்டு உலக தமிழர்களை ஏமாற்ற முடியாது என்பதற்காக டெஸ்டோ என்ற அமைப்பை இன்றைக்கு புதுப்பித்திருக்கிறார்கள். 89 ஆட்சி ஏன் கலைச்சாங்க? சந்திரசேகர் விடுதலை புலிகளுக்கு தகவல் அனுப்பிவிட்டார் கலைஞர் கலைச்சாங்களா இல்லையா? 89 ஆட்சி. அதுக்கப்புறம் 91 ராஜீவ் படுகொலை நடந்தது. அந்த நேரத்தில் யார் படுகொலை குற்றவாளிக்குள்ள நாங்க தான் நின்னோம். வேற எந்த கட்சி நிக்கலையே. எங்களை அழிச்ச 2 சட்டமன்ற உறுப்பு தானே. எங்க கொடிக்கமல இன்னொன்னு சொல்றான். தம்பி உண்ணாவிரதம் இருந்தார். எதுக்கு இருந்தார்? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். அவர் வயது செட் பண்ணுங்க. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் எந்த மாதிரி ஆதரவா இருந்தார் சொல்லி ஆகணும். இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லையா? 2 நாள் வயர்லெஸ் செட் பண்ணி இந்திரா நகர்லாம் எந்த அளவுல எம்ஜிஆர் ஆதரவா இருந்தாரு விடுதலை இயக்கத்துக்கு. இன்னொன்னு சொல்ற, இவர் சொன்னார், ஒரு தவறு சொன்னார். அது வந்து அவர் பேசுறாரு, நான் அதை பதிவு பண்ண விரும்புறேன். கலைஞர் வந்து பிறந்த நாள் நடந்தது 86ல. எனக்கு அப்ப என்னுடைய திருவண்ணா ஸ்ரீநகர் போயிட்டேன். என்னை வர வச்சாங்க. என்னாச்சுன்னா ஒவ்வொரு இயக்கத்துக்கும் பிறந்த நாள்ல நிதி சேர்க்கப்பட்ட நிதியை பிரிச்சு கொடுக்கறதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. டெஸ்டோ அதுக்கு முன்னாடி நடந்தது. மே மாசம் 85 நடந்தது. அதுல கலெக்ஷன் பண்ணல. அவர் பிறந்த நாள்ல கலெக்ஷன் பண்ணும்போது எல்லா இதுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுன்னு வரும்போது விடுதலை புலி இயக்க சார்பில் கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணாங்க. என்ன காரணம்? மீதி இயக்கத்துக்காரங்க வாங்கிட்டு போட்டாங்க. போய் கேட்டதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம எம்ஜிஆர் எங்களுக்கு இந்த முகாம் நடத்துறதுக்கு இந்திரா காந்தி மூலியமா நடத்துறதுக்கு பல இடங்கள்ல திண்டுக்கலை, சிறுமலை, மேட்டூர் இங்கெல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கா. இந்த நேரத்தில் அவர் மனசு வருத்தக்கூடாது. ஆளுங்க எங்களுக்கு என்னைக்கு திமுக ஆதரவுன்னு சொன்னார். என்கிட்ட பேபி சுப்பிரமணியம் என்கிட்ட பேசினார். இதுக்காக சந்திக்க போனேன். அப்படிப்பட்ட நிலையில டெஸ்டோவில் கலெக்ஷன் இல்லாத பிறந்தநாள் கலெக்ஷன் பண்ணி அந்த பணத்தை அவங்க வாங்க மறுத்தது உண்மைதான். நான் மறுக்கல. எதுக்கு வாங்க மறுத்ததுன்னா எதிரியா வாங்க மறுத்தது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதுக்கு 2 பேர் அதிமுக திமுக போட்டி இருக்குங்கிறது தான் நான் நினைக்கிறது. அப்ப ராஜீவ் படுகொலை நடக்கிறேன். ஆனால் 89 நாங்க ஆட்சிக்கு வர்றோம். எம்ஜிஆர் இறந்த பிறகு எங்க ஆட்சி எப்படி கலைக்கப்பட்டது? ஏன் கலைக்கப்பட்டாங்க? காரணம் என்ன? சந்திரசேகர் ஆட்சியில அதுக்கு பிறகு நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. ஆட்சி வந்து பலவீனமா இருந்த நிலையில மாநிலத்தில் மட்டும் செல்வாக்கோட நிலையில கலைக்கப்பட்டது. நீங்க பாதிக்கப்பட்டீங்க. ஓகே, நீங்க வந்து முழு செல்வாக்கோட கடந்த 20 ஆண்டு காலமா மத்திய அரசுல விபி சிங் அரசோ, தேவகுடா அரசோ, குஜராத் அரசோ, யாருடைய அரசா இருந்தாலும் சரி, கடந்த 10 ஆண்டுகளாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசா இருந்தாலும் சரி, முழு செல்வாக்கோட இருந்த போது நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு கேள்வி உள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேச இருக்கிறோம். மற்ற அமைப்புகள் தமிழகத்தில் ஈழ விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் என்ன சாதித்து விட்டன? டெசோ என்ன சாதிக்கவில்லை? ஏன் டெசோ மீது மட்டும் அனைத்து இயக்கங்களும் பாய்கின்றன? இலங்கை விவகாரத்தில், ஈழ விவகாரத்தில் டெசோவுடைய பங்களிப்பு அளப்பரியதா, அர்த்தமற்றதா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு சீமான்ட்ட கேட்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி எழுப்பிய ஒரு கேள்விதான். டெசோ அமைப்பு என்ன சாதிக்கவில்லை, மற்ற எல்லா அமைப்புகளும் என்ன சாதித்து விட்டன என்று டெசோ மீது பாய்கிறோம். நம்ம வந்து வழக்கமா ஒரு விஷயம் பார்க்க முடியுது. ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா நம்ம வந்து அந்த அமைப்பு என்ன செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றதே இல்லை. டெசோ மட்டும் எது செய்தாலும் திமுகவையும் டெசோவையும் மையப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் அமைப்புகளும் அதுல 1-2 திமுகவையும் டெசோ மட்டும் குற்றச்சாட்டு பாக்குறோம். டெசோ என்ன செய்யல? நீங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டீங்க அவங்க மேல இந்த குற்றச்சாட்டு? இல்ல, இப்ப நீங்க இந்த விவாதத்தை இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த விவாதத்தை ஏன் எடுத்திருக்கிறீங்க?
ஏன்னா திமுக டெசோ அமைப்பு கூட்டுறது உங்களுக்கே வேடிக்கையா இருக்கு. வேடிக்கையா இல்ல, அதனாலதான் இந்த விவாதத்தை நீங்க எடுக்கிறீங்க. தமிழகத்துல ஒரு பிரதானமான கட்சி நீங்க இல்ல நீங்க இத்தனை அமைப்புகள் என்ன செஞ்சதுங்கிறத விட இத்தனை கோடி மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சி என்ன செய்திருக்க வேண்டும்ங்கிறதா இங்க இருக்கிறது பிரச்சனை. இப்ப அதுல திமுக செய்ய வேண்டிய இடத்திலிருந்து செய்யாது தவறிவிட்டது அப்படிங்கறதா இப்ப இந்த டெசோ எல்லாம் கூட்டும் போது நமக்கு இருக்கிற வேதனையா இருக்கிற ஒன்று. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப திமுக எப்படி எதனால இது விவாதத்துக்கு வருதுன்னா, இன்னைக்கு திமுக பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு கேக்குது. ஆனா இது தொடர்ச்சியா 16 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்கு. கடந்த 9 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் மத்திய அரசே ஆண்டிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா உடனே கொடுத்திருப்பாங்க. அது அவருக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப கேட்கிறாங்க. இப்ப நீங்க நுட்பமா பார்க்கணும், எந்த இடத்துல எதை கேட்க கூடாதோ அதை கேட்கறது. அப்ப இப்ப டெசோ மாநாடுங்கிறது எதுக்கு? நீங்க எப்ப நடத்தி இருக்கணும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதுதான் என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு என்ன செஞ்சீங்க? அதாவது நீங்க போற நிப்பாட்ட போராட வேணாம், ஆனா போராடியவர்களை யாரையாவது தடுக்காம, அடக்காம, ஒடுக்காம, சிறைப்படுத்தாம, அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சாம ஒண்ணு வேணாம். அங்க என்ன நடக்குதுங்கிறது துண்டறிக்கையா கொடுத்தவங்களுக்கும் காணொலி வட்டா கொடுத்தவங்களையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைச்சது யாரு? தன்னெழுச்சியா போராடின வழக்கறிஞர்களை அடிச்சு நொறுக்கி சிறைப்படுத்தியது யாரு? மாணவர்களை எல்லாம் சிறைப்படுத்தியது யாரு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன செஞ்சாங்க? அதிமுக என்ன செஞ்சது? காங்கிரஸ் என்ன செஞ்சது? இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக என்ன செய்யுது? இல்ல ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சி செஞ்சது? இத நீங்க பேசுறது என்னன்னா, அதிமுக என்ன செஞ்சது, பாஜக என்ன செஞ்சது? அதிகாரத்தில் இருக்கிற போது உங்க தயவுல அரசு நடக்குது. அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது செய்யாது விட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு விவாதமும் வருது. இப்ப நீங்க எதுக்காக இதை எடுக்கிறீங்க? இப்ப அதிமுக அந்த தீர்மானத்தை போட்டது இது அர்த்தமற்றதா, இது ஆதாரபூர்வமானதா, இது லாபகரமானதா அப்படின்னு நீங்க கேட்கல. இன்னைக்கு திமுக என்று தமிழ் மக்களின் நன்மதிப்பை பெற்று இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர், அதனுடைய இயக்கம் இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இப்ப எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்க கொடுத்த விலை அதிகம், ராஜீவ்காந்தி கொலையப்ப நாங்க கொடுத்த விலை அதிகம். அதுக்கு தமிழ் மக்கள் கொடுத்த மதிப்பு அதிகம். அதுக்கு பிறகு பலமுறை உங்களுக்கு ஆட்சியை கொடுத்திருக்காங்க. நாங்க ஆட்சியை இழந்தோங்கிறீங்க. ஆட்சி நீங்க கொண்டு வந்ததில்லை, இந்த மக்கள் கொடுத்தது. இந்த மக்களுக்காக இழக்கும் போது ஒரு முறை ஆட்சியை இழந்தீங்க, மறுமுறை யார் தந்தது? 2 முறை ஆட்சி இழந்தோன்னு திமுக பேசுது. ஒரு முறை ஆட்சி இழந்த போது மறுமுறை கொடுத்தது யாரு? இந்த மக்கள். அப்ப இந்த முறை இழந்திருந்தா மறுமுறையும் கொடுத்திருப்பாங்கல்ல. அப்ப ஏன் அந்த ஆட்சி இழக்கல? அப்ப நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க? நாங்க கொடுத்த விலை அதிகம்ங்கிறீங்க. அதுக்கு தமிழ் மக்கள் கொடுத்த மதிப்பு அதிகம். அந்த எதிர்பார்ப்புல தான் இது ஏமாற்று. இது தேவைக்கேற்ப இன்னைக்கு என்ன இந்த டெசோ இப்ப பேச வேண்டியது இருக்கு. இன்னும் 1.5 ஆண்டுகள்ல அல்லது ஓராண்டுகள்ல சட்டசபை தேர்தல் வருது. அப்ப இது ஈழமுறை அரசியல் ஆயிடக்கூடாது, ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது. நாங்களும் டெசோ போட்டோம், அது ஒரு தீர்மானத்தை போட்டு என்ன பண்ணீங்க? எங்கள் அரைந்துக்கு சுடுகாட்டுல போட்டீங்க. வேற என்ன போட்டீங்க? நீங்க கேட்டா 1986 ஒரு தீர்மானம் போட்டோம், 96 ஒரு தீர்மானம் போட்டோம், 98 ஒரு தீர்மானம் போட்டோம். கடைசியா எங்க எல்லாரையும் தூக்கி சுடுகாட்டுல போட்டீங்க. வேற என்ன பண்ணீங்க? இன்னைக்கு மத்திய அரசு யார போட்டது? தடாவிலையும் போட்டாலும் யார் உள்ள போட்டது? அன்னைக்கு யார் எடுத்தாங்க? தடாவையும் போட்டாவையும் இல்ல. இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்கு மத்திய அரசு கச்சத்தீவு பற்றின பிரச்சனை இல்ல. இன்னைக்கு மத்திய அரசு வழக்கறிஞர் டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாரு, நாங்க இலங்கை மீது போர் தொடுத்தா போக முடியும் அப்படின்னு மத்திய அரசு இன்னைக்கு கேக்குது. அப்ப மத்திய அரசு மீது இவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க, எல்லாரும் தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் நம்பிக்கை வச்சிருக்காங்க, நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, எல்லாருமே நம்பிக்கை வைக்கிறாங்க. இப்படி ஆட்சியில் இருக்கிறவங்க அணுக்கமா இணக்கமா போய் அணுகுனா எல்லாருமே பாக்குறாங்க. இன்னைக்கு ராஜபக்சேவோட கைவிட்டான்னு சொல்லி சொல்றீங்க. ராஜபக்சே கைவிட்டாத யார் இருக்கா? எல்லாருமே பேசிருக்காங்க. அவர் இந்தியாவில எல்லா போதையும் வந்துட்டார் இருக்காரு. ஒரு முறை வந்துட்டார், 3 முறை வந்துட்டார்ல. இன்னைக்கு புதிய ஆட்சி வந்தவர் வந்துட்டார்ல. அப்ப திமுக மட்டும் தனிமைப்படுத்துவது உங்களுடைய சுயலாபத்துக்கு தான் எப்படி மறக்க முடியும்? சுயலாபம் யாருக்கு இருக்கிறது நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு தெரியும். எங்களுடைய சுயலாபத்தில் என்ன இருக்கு? எங்களுடைய சுயலாபம் என்ன இருக்கு? நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐநா அமைப்பு அல்லது அந்த மன்றம் கூடாத போது ஒரு மாநாட்டு தீர்மானத்தை கொண்டு கொடுக்கிறாங்க. ஆனா ஐநா சபை நடந்து கொண்டு இருக்கிற போது திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் மத்தியில் இருந்தாங்க. ஐயா ஸ்டாலின் கொண்டு போய் அந்த தீர்மானத்தை கொடுத்த விட மத்திய அமைச்சரா இருந்த அண்ணன் அழகிரி கையில கொடுத்து அந்த தீர்மானத்தை கொடுப்பாங்க. அதுக்கு மதிப்பு அதிகம். இப்ப நுட்பமா நீங்க பாக்கணும். ஏதோ எங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கிற மாதிரி நாங்க ஏதோ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிச்சிடணுங்கிற மாதிரி இல்ல.
யாரு சரியா இருக்கிறாங்க, நியாயமா இருக்கிறாங்க, இது தவறா இருக்கிறாங்கிறத நீங்க இதுல பாக்கணும். யாருக்கா உடன்பாடு இருக்கா? நம்ம டெசோ அமைப்பு வந்து பிரிஞ்சது, திரு ராதாகிருஷ்ணன் சொன்ன போல பழனிமாறன் தனியா போனாரு, கி வீரமணி தனியா போனாரு. இன்னைக்கு வரைக்கும் புது புது இயக்கங்கள் மதிமுக குரல் கொடுத்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழனிமாறன் குரல் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் தமிழறிமணியின் குரல் கொடுக்கிறாரு, நீங்க குரல் கொடுக்குறீங்க. எல்லாருமே தனி களம் காண்றீங்க, தனி இயக்கம் காண்றீங்க, இன்னைக்கு வரைக்கும் தனி கட்சி காண்றீங்க. இப்ப யாருக்குமே வந்து ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லாத போது நீங்க டெசோ மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அவங்க ஒரு பாதையில போறாங்க, நீங்க எல்லாரும் பாதையில போறாங்க. பழனிமாறன் உங்க கட்சியில சேரல, நீங்க பழனிமாறன் கட்சியில சேரல. ஆளாளுக்கு ஒரு சிந்தனை, ஆளாளுக்கு ஒரு அணுகுமுறை. இப்ப நீங்க தம்பி நீங்க கேளுங்க, டெசோ பற்றி நாங்க ஏதாவது சொன்னோம்? நீங்க தான் இந்த விவாதத்துக்கு கூப்பிட்டு இந்த டெசோ அப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கேன் என்னன்னு கேக்குறீங்க. யாருமே இப்ப கூப்பிட்டு டெசோ யாருமே திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற முயற்சியவோ ஈழ விடுதலை பத்தி பேசுறதே மக்கள் புறந்தள்ளிட்டாங்க. முதல்ல திமுகவுக்கு இந்த ஈழ விடுதலைக்கு ஈழ பிரச்சனைக்கும் பேசுறதுக்கு தகுதியோ அருகதையே இல்ல. அது ஒட்டுமொத்தமா நிராகரிக்கப்பட்டு இது நல்ல விவாதம், ஆரோக்கியமான விவாதம் இல்ல. தகுதி இல்லைன்னு யார் சொல்றது? தகுதி இல்லாம எப்படி இருக்க முடியும்? இது ஆரோக்கியமான விவாதம் இல்ல, இது ஆரோக்கியமான விவாதம் இல்ல. இது வீண் பலி. நானும் பொறுத்து பார்த்துட்டு வீணா நான் வந்து பேச நாகரிகமா பேசுறேன். ஏன்னா அவங்க தகுதி இல்லை தரம் இல்லைன்னு பேசுறது, எல்லாருக்கும் அரசியல் பேசுறது தகுதி உண்டு, எல்லாருக்கும் அரசியல் பேசுறது. தகுதி இல்லைன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? என்ன தகுதி? போட்டோவிலையும் தடாவிலையும் யாருக்கு உள்ள போட்டது? பல பிரச்சனை. போட்டோவிலையும் தடாவில யாருக்கு உள்ள போட்டது? போட்டோவில் வந்து வாஜ்பாய் எடுத்து எவ்வளவு திமுக போர் எடுத்து நாங்க ஆளுங்கட்சியா தான் இருந்தோம். வைகோல ஒரு தோழமை கட்சி தான் உள்ள வச்சாங்கல்ல, ஒரு டேபிள் சேர் கூட அன்னைக்கு போட மாட்டேங்க போடோ கமிட்டியில. அன்னைக்கு யாருக்கு தலைவர் தான் பேசுறாரு. சிந்திக்கணும், சும்மா வந்து ஏனோ தானே பேசுறோம். நாங்க வந்து சாதாரண ஆளுங்க, தலைவர் கணிஞ்சு சாதாரண ஆளுங்க. எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் பண்ண முடியுங்க. பெரிய பயில்வான்கள் பெரிய ஜாம்புவான்கள் பண்ணிட்டுங்க. எங்களால முடிஞ்சது இந்த துரும்பு இதுதான் பண்ண முடியும். அவங்க பெரிய போராளிகள் வேற என்ன சொல்ல முடியும்? என்ன நாங்க செய்யற இதை வந்து பேசி புறந்தள்ளிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு வாதம் வந்து ஆரோக்கியமா உங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. அணுகுமுறையில வந்து எந்த வார்த்தையில பதங்களை பயன்படுத்தும் அதை பயன்படுத்தலாம், தப்பு இல்ல. நீங்க சொன்னீங்க திரு சீமான் வந்து எங்களால முடிஞ்ச நாங்க தானே அன்னைக்கு பண்ணோம். அவ்வளவு நிலைமைகளும் இதெல்லாம் சும்மா வந்து பழைய வரலாறு இருக்குது. கொடுத்த விலைகளுக்கு அதையே பேசக்கூடாது நடந்தது பேசாம எப்படி இருக்க முடியும்? அதுதான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க எங்களால முடிஞ்ச ஒரு சிறு திரும்ப அள்ளி போட்டோம். போராளி கிடையாது அவங்க எல்லாம். சீமான் ஆட்சியில் இருந்தாரா திமுக ஆட்சியில் இருந்தா? அதை சொல்றேன். நான் சொல்றேன் பேசுறது எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்கு. பேசுறது இது வந்து இல்ல, விமர்சனம் வைக்கலாம், இது தவறுன்னு சொல்லலாம், சுட்டி காட்டுகிறேன். பேசுறது தகுதியில் நல்ல திரு சீமானுடைய ஆதங்கம் மட்டும் இல்ல. உங்களுக்கு தெரியும் லண்டன்ல நீங்க வந்து தமிழமைப்பு நடத்திய கூட்டத்துக்கு போகும்போது திரு ஸ்டாலினுக்கு அங்கே எதிர்ப்பு கிளம்பியது. நீங்கள் பேசி அவர் விளக்கம் சொல்லி எந்த இதுவும் பேசும்போது அவருக்கு எந்த இதுக்குள்ள வந்தவங்க தமிழ்நாடு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்தாரு, தா பாண்டியன் வந்தாரு, அவங்க கேட்டு பாருங்க. ஜி கே மணி வந்தாங்க. எந்த நீங்க கடைசியில பேசி ஒரே நிறைவா திட்டமிட்டு ஏதோ சொல்ற செய்தி அவர் வந்த போது அவருக்கான எதிர்ப்பும் இருந்தது. ஊடகத்துல திமுக மேல திட்டமிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னே குறை சொல்றது அவங்கவுங்க விருப்பத்து பிரகாரம். இன்னொரு விஷயம் கேட்கிறாங்க, தமிழர்கள் எதிர்ப்பு கிளம்பல, நீங்க வந்து சமாதானம் போனாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல நீங்க மத்தியில ஆட்சியில இருந்துகிட்டு இருந்த போது டெசோ அமைப்பை மீண்டும் உருவாக்கம் செய்த போது இங்க வந்து ஊர் பூரா நீங்க வந்து போஸ்டர் பேனர் கட்ட போது ஈழம்ங்கிற வார்த்தை இங்க இருக்க கூடாதுன்னு சொன்ன போது நீங்கள் ஓடி ஓடி அந்த ஈழம்ங்கிற வார்த்தையை மறைத்தது உண்மையா இல்லையா? இல்லை, எங்களுடைய அந்த டெசோவுக்கு போட்ட குறிப்புகள் கூட ஈழம் தான் நாங்க போட்டிருக்கோம். தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் தான் நாங்க போட்டிருக்கோம். அப்படிதான் போட்டீங்க. தனி ஈழம் ஆதரவு அமைப்புங்கிற மாத்தி டெசோன்னு போட்டீங்க. ஈழம்ங்கிற மத்திய அரசு அந்த தீர்மானங்களை பாருங்க, தீர்மானங்கள் டெசோ நான் தான் வடிவச்ச தீர்மானங்கள் வாசல் ஈழம் இருக்குது. அந்த தமிழ் ஈழம் சப்போர்ட்டர் ஆர்கனைசேஷன் தான் எங்க வெளியீடுலாம் அந்த மாநாட்டு பற்றி வெளியீடு எல்லாம் மத்திய அரசுக்கும் இங்கே பெரிய என்னன்னா நீங்க கேட்கிற கேள்வி சொல்றேன். தமிழர்களுடைய வாழ் உரிமை மாநாடுன்னு போட்டு ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். அதை வச்சு சொன்னாங்க கீழே நடத்துறது தமிழ் ஈழ விடுதலை ஆதரவாளருடைய அமைப்பு. தமிழ் ஈழ வாழ்வுரிமை மாநாடு சொன்ன போது ஈழத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன்.
மேல குறிப்பிடப்பட்ட அந்த ஈழம்ங்கிற வாக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். ஈழம் தான் சேர்த்தா போட்டோம். மத்திய அரசு நீக்க முடியாது மாநாடு போட்டு கீழே வந்து தமிழ் ஈழ ஆதரவால் மாநாடு போட்டா அப்புறம் ஈழம்னு அது வார்த்தை இல்லையா? கவலைப்பட மாட்டேன் அன்னைக்கு சொல்லிருக்காம அதை விட்டுட்டு கீழே மட்டும் நாங்க டெஸ்ட் போட்டோம் என்ன ஆறுதல் இருக்கு? உங்களுக்கு தமிழ் ஈழ ஆதரவால் அசோசியேஷன் போட்ட தீர்மானமே அதான போட்டிருக்கிறோம். தீர்மானத்தில் எல்லா ஈழ வாசகங்களும் வந்திருக்கேன். நீங்க இல்லைன்னா அந்த ஒரு சொல்ல வச்சுட்டு போல ஒரு விமர்சனம் வைக்கலாம். இல்ல அதுல வந்து அது எப்படி அவர் சீமான் பேசுனது இடையில அவர் பேசணும். இல்ல நான் உங்கள்ட்ட நான் திராவிட மாற்ற அடுத்து கொண்டு போறேன். இது நிலைகள் ஏதாவது நீங்க ஒரு நெருக்கடி வந்த போது அதை உறுதிப்பாடாக குடும்பப்படியா நெருக்கடிகள் 1000 பேசலாங்க, நெருக்கடி பேசலாங்க, அதை அனுபவிக்கிறவங்க தெரியுங்க. நீங்க இந்த டேபிள் உட்கார்ந்து அவரும் நான் விவாதிச்சு போயிடலாம். நெருக்கடிகள் வந்து வரும்போது தேர்தல் ஒரு அரசியல் சதுரங்கத்துல அது காய்களை நகட்டும் போது அந்த சங்கடங்கள் தெரியும். உங்களுக்கு வந்து அரசியல் சதுரங்கம்னா பவர் பாலிடிக்ஸ் மக்கள் மனநிலை, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது எனக்கு கட்சி தொண்டலை காப்பாற்றுறோம். ஏன்னா 91 நாங்க ரொம்ப எங்க தேர்தல் முடிவு மோசமா போச்சு. இவங்க வந்து விடுதலை புலிக்கு ஆதரவாளர் எல்லாம் தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு கெடுத்துட்டாங்க. அண்ணன் எங்க மேல குற்றச்சாட்டு நடந்ததா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? திமுக தலைவர் வந்து மத்திய ஒரு தேசிய தொலைக்காட்சி பிரபாரனை பற்றி தீவிரவாதின்னு சொல்றாரு, பிரபார் என்னுடைய நண்பர் சொல்றாரு. அப்ப தீவிரவாதியா நண்பரா ஏற்றுக்கொள்ளாங்க ஒரு குழப்பம் வந்து தேசிய தொலைக்காட்சி கழித்த பேட்டில் அவரே சொன்னார், நேரிலே சொன்னாரு. அதன் பிறகுதான் தமிழக முதலமைச்சர் அப்ப வந்து எதிர்ப்பு கொடுத்தாங்க. நீங்க பாருங்க ராஜீவ் கொலையை வந்து ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நான் சொல்றேன், நீங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மையார் அன்னைக்கு என்ன சொன்னாங்க 2001 உங்களுக்கு அந்த வாசனையும் பாருங்க. நிச்சயமா பாருங்க. நான் எங்களை மேல குற்றம் குறை சொல்றீங்க, நீங்க கேட்டீங்க இந்த கேள்வியை. எங்களை பொறுத்தவரையும் எங்களை இதுல தெளிவா இருக்கும். எங்களால முடிஞ்சது ஈழத்தமிழருக்காக பாடுபட்டு நினைக்கும். எங்களுடைய இது அது கணக்கு நாங்க இழந்தது அதிகம். அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது சீமான். இவ்வளவுதான் எங்களால சாதிக்க முடியுங்க. நாங்க எங்களால முடிஞ்சது பண்ணிருக்கோம். இதுல அதிமுக என்ன செஞ்சது முக்கியமான விஷயம், அதிமுகவுடைய நிலைப்பாடு இது இரட்டை நிலைப்பாடாக இருந்ததா அல்லது அதிமுக ஆரம்பத்திலிருந்தே இதுல உடுப்புப்படியாக தான் இருந்தது, ஒரே நிலைப்பாடு தான் இருந்ததா? இலங்கை தமிழர் விவகாரத்தில் டெசோவுடைய பங்களிப்பு அளப்பையதா அல்லது அர்த்தமற்றதா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு அதிமுகவை சேர்ந்த ஆவடிக்குமாற்றை கேட்க விரும்புகிறேன். திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் நீங்கள் வைத்தீர்கள், திரு சீமான் வைத்தார். அதிமுக ஈழ விடுதலைக்காக, தனி ஈழத்துக்காக, இலங்கை தமிழர்களுக்காக செய்த ஏதேனும் ஒரு 4 நல்ல விஷயங்கள் நீங்க சொல்ல முடியுமா? இல்ல இப்போ நீங்க நீண்ட நேரமா விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல எனக்கு வந்து கொடுத்திருக்க அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால தயவு செய்து கொஞ்ச நாளா அந்த நேரத்தை வந்து குறுக்கிடாம இருங்க. அதாவது மரியாதைக்குரிய KSR சொல்ல சொன்னாரு, அதிமுக ஒண்ணுமே செய்யல விடுதலை புலிகளுக்காகவும் சொன்னாரு. ஆளுகின்ற வாய்ப்பு தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் MGR முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் மத்தியில் தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி சொல்லிட்டீங்க. நான் முடிச்சிடறேன். என்ன சொல்ல அப்போ பன்ருட்டி ராமச்சந்திரனை ஐநா சபையில் அனுப்பி இந்தியாவினுடைய பிரதிநிதியா பேச வச்சார். அதை சீமான் மறுக்கல, ராதாகிருஷ்ணன் மறுக்கல. நான் கேட்கிறது தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு அதே மாதிரி இன்னைக்கு ஆரம்பத்தில் எடுத்தா விடுதலை புலிகள் இயக்கம் மட்டும் இல்ல, ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைகர்த்தாக ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க குட்டிமணி ஜெகன் 2 பேரும் நம்முடைய கடற்கரையோரத்தில் பிடிபட்ட போது பாஸ்போர்ட் இல்லன்னு பிடிச்சி அவங்களை கொண்டு போய் இலங்கையிடம் ஒப்படைத்து கடைசியில அவங்க சிறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதே நிலை அதிமுக ஆட்சியில் வந்தது. பாண்டி பஜார்ல முகுந்தன் என்கின்ற உமா மகேஸ்வரன் ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சம்பவத்தில் காவல்துறை கைது செய்கிறது. உடனடியாக தகவல் போகிறது. உங்கள்ட்ட பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். பதில் இல்ல. நான் கேட்கறது ரொம்ப தெளிவான கேள்வி. இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்க எல்லா காங்கிரஸ்காரங்களும் சொல்லுவாங்க. நான் கேட்கறது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு இந்த பீரியட்ல என்ன செய்யப்பட்டது?
இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆளுகின்ற பொறுப்பை பெற்ற பிறகு புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளில் வடித்திருக்கின்ற தீர்மானம் உலக தமிழர்களையே இன்றைக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், இலங்கை அதிபர் ராஜபக்சே போர் குற்றவாளி அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு கூட ஒரு சிங்களவன் தமிழ் மண்ணில் கால் வைக்க விடாம தடுத்து வச்சிருக்கான். இன்னைக்கு அவங்க விளையாட்டு கூட வர முடியல. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்க, என்ன செய்யல? எங்களுடைய விளையாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வர முடியல. இந்தியா பூரா ராணுவ பயிற்சி நடந்துட்டு இருக்கு. ராஜபக்சே வந்துட்டு இருக்கிறாரு, பக்கத்துல இருக்க திருப்பதி கோயில் வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து நடந்துட்டு நம்ம என்ன செய்ய முடிஞ்சது? நாங்க என்ன மத்திய அரசாங்கத்துல போய் பங்கு வாங்கிட்டு வந்தோமா? மத்திய துணை சபா என்னங்க பேசுறீங்க? துணை சபா முந்தானத்து பதவி எடுத்தாங்க. துணை சபாநாயகர் பதவி சபையை நடத்துவதற்கு மட்டும்தான் சபாநாயகர், துணை சபாநாயகர் சபையை நடத்த வேண்டிய கடமைப்பட்டவர்கள். மத்திய அரசுல நான் சொல்றது மத்திய அரசுல ஒரு சின்ன இன்ஃபுளுன்ஸ். நான் கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்லல. நீங்க சர்வ வளம் 2004 திமுக இருந்த மாதிரி நீங்க இருக்கீங்க சொல்லல. மத்திய அரசுல சின்ன பேசலையா? எதிர்ப்பு குரல் கொடுக்க திமுக பேசலையா? நீங்க என்ன நிறைவேற்றீங்களோ அதே சொல்றாங்க. இன்னைக்கு டெசோல பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், ராஜபக்சே அனுமதிக்க கூடாது, எல்லாரும் சொல்ல. 99 திமுக அங்கம் வகிக்கிற மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்குது. இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி எல்லாம் கூட்டி பேசுறாங்க. பேசி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. எல்லா ராஜினாமா கடிதத்தை வாங்கினாங்க. யாரை கேட்டு வந்து அதை கொடுக்காம இருக்கிறாங்க? மறுபடியும் சர்வ கட்சி கூட்டம் கூட்டாங்களா? யாரை கேட்டாங்க? இவங்க அவங்களுக்கு வந்து ஆட்சி போனா மட்டும் எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருமா, அங்க போராட்டம் நின்றுமா, அங்க இருக்க மக்கள் கொல்லப்படுவது தடுக்கப்படுமான்னு சொல்லி வசனம் பேசிட்டு நிறுத்தினீங்களா? யாராவது கேட்டாங்களா? மறுபடியும் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசினாங்களா? 2009 அதே சட்டசபையில சட்டசபை இல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க கூட்டினாங்க. எல்லா எம்பி மத்திய அமைச்சர் ராஜினாமா தீர்மானம் போட்டாங்க. கனிமொழி குறைஞ்சபட்ச அன்றைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆயுள் என்பது ஒரு 1.5 மாசம். 1.5 மாசம் பதவி கூட இழக்க தயாரா இல்ல. நான் வேற விஷயம் இன்னைக்கு அவங்களாவது பார்மாலிட்டிக்காக அனைத்து கட்சி கூட்டம் ஒரு பிரச்சனைக்காக மாநில அதிகாரம், மத்திய அமைச்சரவையில் பங்கு, உச்சபட்ச அதிகாரம் ஒரு மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் கையில வைத்திருந்த போது போராட முடியாதவர்கள், போராட விரும்பாதவர்கள், போராட தெரியாதவர்கள் இன்னைக்கு எதுவுமே இல்லாம நிராயுதபாணியா போய் போராட்டம் நடத்துவோம் சொன்னா மத்தவங்க விமர்சிக்க மாட்டாங்களா? இறுதியான கேள்வி திரு ஆவடிக்குமார், இலங்கையில் என்ன பண்ணோம், ஈழத்தமிழருக்கா என்ன பண்ணாங்க விட்டுருங்க. இங்க முள்ளிவாய்க்கால் முற்றம் சொல்லிட்டு ஈழத்தமிழருடைய நினைவாக ஒரு கட்டடம் கட்டப்பட்ட போது அதுக்கு காம்பவுண்ட் வால் வந்து வரம்பு மீறி கட்டப்பட்டது, அது இடிச்சோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில படிக்கப்பட்ட தகவல் வரம்பு மீறி, அனுமதி மீறி, சிஎம்டியோட பெர்மிஷன் மீறி எவ்வளவு கட்டணங்கள் இருக்கிற மிகப்பெரிய பட்டியலை அமைச்சர் படுத்தார். அப்படி ஒரு கட்டணம் இருந்துட்டு போது வரன்முறைப்படுத்திக்கிறேன் இல்லன்னா நீ அகற்றுன்னு சொல்லாம விடிகாலையில் யாரும் துயலுவதற்கு முன்னால் இடிக்கப்பட்டது ஏன்? இதுதான் ஈழத்தமிழர் வரலாற்று நீங்க காட்டக்கூடிய அன்பா? ஈழத்தமிழர்கள் மீது செலுத்துகின்ற அக்கறை வேற, அதுக்காக முள்ளிவாய்க்கால் முற்றத்தின் மீது செலுத்தப்படுகிற அக்கறை வேற. பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க ப்ளீஸ். முள்ளிவாய்க்கால் முற்றத்தை யாரும் இடிக்கல. முள்ளிவாய்க்கால் முற்றத்தை இடிக்கமா? தானே இடிந்து விழுந்தது. அந்த காம்பவுண்ட் சுவர் அது வந்து அரசாங்க நிலத்துல கட்டப்பட்டது, உரிய அனுமதி இல்லாம கட்டப்பட்டது, அது மட்டும் தான் எடுத்தாங்க. அது வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. உங்களுக்கு முறைப்படி அவங்க கவனம் செலுத்தி கட்டிருந்தா அந்த நிலைமை வந்திருக்காங்க. அவங்களை இடிங்க நோட்டீஸ் கொடுத்து பண்ணாம இருந்தா செஞ்சிருக்கலாம். இல்ல அவங்க வரையறை தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கட்டடங்கள், வரைமுறை மீறிய கட்டடங்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், திமுக செய்யப்பட்டிருக்கு, அதிமுக செய்யப்பட்டிருக்கு, ஆயிரக்கணக்கான கட்டடங்கள். அதுல ஒரு கட்டடமா ஏன் அந்த முள்ளிவாய்க்கால்? ஒரு செய்தியை புரிஞ்சுங்க, வரைமுறைப்படுத்துவது என்பது வேறு, ஆனால் அந்த இடம் அவங்களுக்கு உரிமை இல்லாத இடத்தில் கட்டிடங்களை கட்டுவது என்பது வேறு. ஒரு அந்த கட்டுறவங்க அந்த உரிய இடத்தில் உரிய அனுமதியோட அவங்க இடத்துல வந்து அத்துமீறி கட்டுறாங்க அல்லது அளவு மாற்றி கட்டுறாங்கன்னா அது வரைமுறைப்படுத்தப்படாத இடம். ஆனா இன்னொருத்தர் இவங்களுக்கு உரிமை இல்லாத இடத்துல ஒரு கட்டணம் கட்டினாங்கன்னா அது ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்பு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு அரசும் தவிர்த்துக்கலாமா இல்லையாங்கிறது உங்க மனசாட்சிக்கு விடுறேன். நான் திரு சீமான் இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்கள் டெசோவை வந்து கடுமையான ஒரு மாற்று பார்வையோடு பார்க்கிறீர்கள். நீங்கள் கடலூரில் கடந்த ஆண்டு மாநாடு நடத்தப்பட்ட போது அந்த மாநாட்டுக்கு முழு ஒத்துழைப்பு அரசு தரப்பில் கிடைத்ததா? ஜேகேல கூடிய அங்க இருக்கக்கூடிய போராளி நீங்க அழைச்சு வந்திருந்தீங்க. அவர் இங்க கூட்டம் வந்தாரு. ஒரு திறந்த வெளி கூட்டமா இருந்தது, உள்ளரங்க கூட்டமா மாறியது. அந்த கூட்டம் எப்படி முடிந்தது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய குரலை ஓங்கி விழிப்பதற்கான அனுமதியாக இங்கு கிடைத்ததா திரு சீமா?
இல்ல அந்த இடத்துல இப்ப நம்ம டெசோ தேவையான நேரத்தில் தேவையான செய்யக்கூடிய அதிகாரத்திலிருந்து செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுட்டதுங்கிற கோபத்துலதான் நம்ம இதை பேசுறோம். இப்ப டெசோ அமைப்பே தேவையில்லை, அதனுடைய முயற்சிகள் போராட்டங்களே தேவையில்லைன்னு நம்ம பேசல. தேவையான நேரத்தில் செய்யுது. அது எப்படி இருக்குது, எப்படி பார்க்கப்படுது என்போன்ற பிள்ளைகளால் என்ன பசியோடு இருக்கிறவனுக்கு சோறு தராம செத்த பிறகு மாலையும் பாலும் ஊத்துற மாதிரி இருக்குது, மாலை போட்டு பால் ஊத்துற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இதை பாக்குறேன். உரிய நேரத்தில் எதையும் செய்யறது இல்லை. இப்ப இதுல அதிமுக அது அரசு நாங்க கடலூர்ல நாம் தமிழர் கட்சி எங்களுடைய மே 18 இந்த கட்சியின் கூட்டத்தை இது பண்ணும்போது எங்களுக்கு தடை விதிச்சது, நெருக்கடியை தந்தது. அதை நாங்க எதிர்த்து போராடணும், நீதிமன்றத்துக்கு போனோம், அனுமதி பெற்றோம். ஆனால் அந்த இடத்துல சகோதரர் யாசின் மாலிக்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கறதுனால எனக்கு நெருக்கடியை தந்து அந்த அனுமதியை நிராகரிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தரங்கு நடத்துவதற்காக பெற்றிருந்த அனுமதியில உள்ளரங்களை யாசின் மாலிக்க பேச வச்சு அந்த கூட்டத்தை நடத்தினேன். அது தொடர்ச்சியா இங்க அரசியல் ரெண்டு தரப்புலையுமே என்ன ஆகுதுன்னா, இந்த ஈழம் விடுதலைங்கிறது ஒரு ஒரு நிலைப்பாடா இல்லை, இந்த கட்சிகளுக்கு ஒரு நிர்பந்தமா தான் இருக்குது. ஒரு அரசியல் வருது, ஒரு எப்படின்னா ஒரு தீக்குளிச்சு சாகுறாங்க, ஆமா இரண்டுக்குமே ஈழ விடுதலை, ஈழத்தை பெற்றே தீர வேண்டும் என்கிற நிலைப்பாடு இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கும் கிடையாது. இதுல என்ன அப்படின்னா, அது எப்படி வருதுன்னா, ஈழ விடுதலை அப்படின்னா இது கடந்த காலங்கள் நீண்ட கால வரலாற்றை பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடக்குது, அதனால ஒரு அரசியல் எழுச்சி வருதுன்னா ஒரு தீர்மானம் போடுவது, ஒரு அறிக்கை விடுவது, அதோட விட்டுவது. உண்மையிலேயே இந்த தமிழ் தேசிய மக்களுக்கு ஒரு தேசம் தேவை, இதை பெற்றே தீர்வது என்று தனது அதிகார முழு வலிமையும் பயன்படுத்தி இந்த கட்சிகள் போராடியதாவோ இனி போராட போவதாவோ இல்ல, போராடியதும் இல்ல. திமுக அதிமுக ஆனா உங்களுக்கு முன்னோடிகளாக இருந்த மதிமுகவுடைய வைகோவோ பழநெடுமாறனோ திரு தமிழறிமணியனோ அவர்கள் எல்லாம் தனி இயக்கம் காண்பது ஏன்? நீங்களோ அவர்களெல்லாம் தனி கட்சி துவங்குவது ஏன்? இதற்கான அவசியம் நீங்க எல்லாம் ஒன்று தரலாம். திமுக விட்டுருங்க, அதிமுக விட்டுருங்க, வெகுஜன மக்களுடைய ஆதரவு பெற்ற அந்த கட்சிகள் ஈழத்துக்காக போராடுவதில்லை, ஈழத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய நீங்கள் இந்த இயக்கம் ஒரு நாள் இருந்திருக்கீங்களா? இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இது அதிகாரமற்ற தலைமைகளா இருக்குது, வலிமையற்ற தலைமைகளா இருக்குது. இப்ப அண்ணன் வைகோ அவர்கள் ஐயா கலைஞர் அவர்களோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ இருக்கிற உயரத்தில் இல்ல, ஐயா நெடுமாறன் அவர்களோ இந்த இரண்டு பெரும் தலைமைகள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அசாத்திய வலிமை பெற்ற இடத்திலேயோ ஐயா நெடுமாறன் அவர்களோ இல்ல, ஈழ விடுதலை ஆதரிக்கிறவர்கள் இல்ல. இப்ப இரு தனித்தனி இயக்கங்களாக இருக்கிறவர்கள் என்ன ஆயிருதுன்னா, ஒரு தேர்தல் சூழல்ல ஏதாவது ஒரு அணியில அவங்க போய் இடம் பெற வேண்டியது இருக்குது. இப்ப திடீர்னு பாரதிய ஜனதா கூட்டணி, காங்கிரஸ் அணி, தேசிய கட்சினா இப்படி பாராளுமன்ற தேர்தல், இந்த மாநில தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அல்லது அதிமுகவோட அப்படி போக வேண்டிய சூழல் வருது. இப்ப அதிகாரம் நோக்கம் இருக்கிற தலைமைகளுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருக்கிற தலைமைகளுக்கு தமிழனுக்கென்று ஒரு தேச விடுதலை தான் என்ற நோக்கம் இல்லை. இப்ப இதனாலதான் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக அப்படி ஒரு சிக்கல்லையே போய்கொண்டிருக்குது. அதான் உண்மை. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன், உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இப்போ ஈழத்தமிழர்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று ஐயா நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமர் சொல்றாங்க. அதுக்கு முதல்ல ஐநா நியமித்த அந்த விசாரணை குழுவை இலங்கைக்குள்ள அனுப்பணும்ல, இலங்கைக்குள்ள அனுமதிங்க என்று இந்தியா சொல்ல முடியல, இலங்கைக்குள்ள அனுமதிக்க முடியல. ஆனால் இங்கே லட்சக்கணக்கான எமது மக்கள் எதிரிகளா வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட வாக்குமூலம் பெறுவதற்கு விசாரணையை தொடங்குவதற்கு ஐநா நியமிச்ச குழு இந்தியாவுக்குள்ள வாங்க, இங்க எதிரிகளா இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் பல பகுதியில் வாழ்கிற அந்த தாய் தமிழ் மக்கள் இடத்துல உங்க விசாரணையை தொடங்குங்க, உங்களுடைய வாக்குமூலத்தை பெறுங்க என்று சொல்ல முடியல. இப்ப அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா மத்திய அரசு சரியான திசையில போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவுடைய டெசோ மாநாடு தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. நான் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். நீங்க சொல்றீங்க பொது வாக்கெடுப்பு நடத்தும் சொல்லி பல்வேறு விஷயங்கள் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, டெசோ அமைப்பு எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கறத ஒரே ஒரு உதாரணம் மூலம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். டெசோ அமைப்புக்குன்னு ஒரு இணையதளம் இருக்குதா, ஒரு வெப்சைட் இருக்குதா? அது ஆக்டிவா இருக்குதா? 2014 ஜூலை 17ஆம் தேதியோட அந்த வெப்சைட்டே முடங்கி போய் ஆக்டிவா இருக்குது. இன்னைக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கூடிய நண்பர்கள் செக் பண்ணி பார்க்கலாம். போய் பார்த்தாங்க, அந்த அமைப்புடைய இணையதளமாக இயங்கிட்டு இருக்கு. இணையதளம் இயங்குறது இல்ல, நாங்க இயங்கிட்டு இருக்கோம். நீங்க அதை உங்களுக்கு சொல்ல, ஏன்னா இன்னொன்னு சொல்றேன்,
தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. இந்த தீர்மானத்துல நீங்க என்ன நிறைவேற்றிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகளாவிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும்னா teso.org.in போய் பார்த்தா ஒரு வார்த்தை கூட ஜூலை 17, 2014 இந்த வெப்சைட் வந்து செயலிழந்து விட்டது, காலாவதியாகிவிட்டது. இணையதளம் முக்கியம் இல்லைங்க, நோக்கம் முக்கியம். நான் சொல்றேன், இந்த தலைப்பு போட்டிருக்கீங்களே, அளப்பரியது வேண்டாம், அவசியமற்றது வேண்டாம், அர்த்தமானது. எங்களுக்கு தெரியும், மனசாட்சி பிரகாரம் பண்றோம். கலைஞருக்கு தெரியும், 1000 விமர்சனங்களால் தாங்கி வந்தவர். இதெல்லாம் ஒண்ணு, இந்த கூப்பாடுக்கெல்லாம் இந்த பணங்காட்டு இதெல்லாம் ஒண்ணு நாங்க பயப்பட மாட்டோம். எங்க கடமையை செய்யறோம், நியாயம் பண்றது செய்யறோம். நான் ஏத்துக்கிட்ட எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு பேசியிருந்தா அசோக் ஹோட்டல்ல போய் ராஜீவ்காந்தி வந்து தம்பி பிரபாகரன் மிரட்டிருக்க முடியாது. கூட்டு போனாரு. நிறைய பல விஷயங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது ஏற்றுக்கணும். அதே விமர்சனம் கடுமையான அவங்கதான் பாதி 50%. நீங்க திமுக தங்களுடைய மனசாட்சிக்கு எது சரிபட்டதோ அதை செஞ்சு சொல்றீங்க. வர நம்ம இதுல மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது? மக்களுடைய பார்வையில இந்த ஈழ ஆதரவுக்காக டெசோ நடத்திய கூட்டத்துடைய தீர்மானம் என்ன சொல்கிறது? இது அளப்பரியதா இல்ல அர்த்தமற்றதா, ஓரளவு பலன் தரக்கூடியதா? மக்களுடைய பார்வை என்ன இப்ப பாருங்க. ஈழ விவகாரத்தில் டெசோவின் பங்கு அளப்பரியது என்று 10% மக்களும், அர்த்தமற்றது என்று 80 விழுக்காடு மக்களும், ஓரளவு பலன் தரக்கூடியது என்று 10 விழுக்காடு மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஈழ விவகாரத்தில் டெசோவின் பங்கு ஓரளவு பலன் தரக்கூடியது என்று 10 விழுக்காடு மக்கள், அர்த்தமற்றது என்று 80% மக்கள், அளப்பரியது என்று 10% மக்கள். மக்களுடைய பார்வை எப்போது மாறுபட்டதாக இருக்கும். பல்வேறு ஒரு காம்ப்ளிகேஷனான விஷயங்கள் எப்போது மக்களுடைய பார்வையில் இருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமோ டெசோவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமோ இரண்டுக்கும் வேறுபாடு இல்லை. நாம் பொதுவாக பார்ப்பது இந்த ராஜபக்சேவோடு நெருக்கமாக செல்வதா, ராஜபக்சேவுக்கு நெருக்கடி கொடுப்பதா, எது எப்படியாயிலும் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயம் எப்போதாவது மத்திய ஆட்சியாளர்களால், மாநில ஆட்சியாளர்கள், இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்தவர்கள் யாராவது சாத்தியமாகுமா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ந்து எதிர்பார்ப்பா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. ஆயுத நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. ஆளுநர்கள் மாற்றம் அரசியலாக்கப்படுகிறதா? ஏன் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது? இதுவரை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு 7 ஆளுநர்கள், 7 மாநில ஆளுநர்கள் ஒன்று ராஜினாமா செய்திருக்கிறார்கள், அல்லது இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அல்லது நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆளுநர்களுக்கு மறைமுகமாக நெருக்கடி கொடுக்கப்படுகிறது என்று காங்கிரஸ் தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆளுநர்கள் ராஜினாமா செய்யப்படுகிறார்கள், அல்லது தண்ணீர்லா காட்டுக்கு அனுப்புவது போல மிசோரம் இடமாற்றப்படுகிறார்கள். ஆளுநர்கள் மனம் வெதும்பி தங்கள் மீது தாங்கள் அவமதிக்கப்படவில்லை, இந்த பதவி அவமதிக்கப்படுகிறது என்ற கோபத்தை காட்டி வெளியேறுகிறார்கள், ராஜினாமா செய்கிறார்கள். இது ஏதோ பாஜக அரசியல் புதிதாக தோன்றிய விஷயம் இல்லை. இதற்கு முன்னால் காங்கிரஸ் அப்படித்தான் செய்தது. இதற்கு முன்னால் ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது செய்தது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப தங்களுடைய இணக்கமாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் கவர்னராக, ஆளுநராக நியமிக்கிறார்கள். இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்று பார்ப்பதா, அல்லது பாஜக அரசு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதா பார்ப்பதா? இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுத நீதியில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் திரு இதயத்துல்லா அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதே போல பாஜக, தமிழக பாஜக பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் முன்னிருந்திருக்கார். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல திரு இதயத்துல்லா ஆரம்பிக்க விரும்புறேன். 2004 நீங்க செஞ்ச விஷயம், இதே போல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் ஆட்சி முடிந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த போது நீங்கள் செய்த விஷயம், அதை எதிர்த்து பாஜக வழக்கு தொடர்ந்தது. இது உலகத்துக்கு தெரிந்த உண்மை. நீங்கள் செய்த போது அது நல்ல விஷயமா இருக்கிறது, பாஜக செய்த போது அதிகார துஷ்பிரயோகமா இருக்கிறது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைத்தால் மண்குடம், மர்மம் உடைத்தால் பொன்குடம். நீங்கள் எந்த உரிமையில் பாஜகவை குற்றம் சாட்டுகிறீர்கள்? ஒரு வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட நெடுங்காலமாக இப்படி கவர்னர் பதவி என்பது அவமதிக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இல்லாமல் இருந்த வரலாற்றை பாரதிய ஜனதா உள்ளிட்ட ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த கவர்னர்களை தூக்கி எறிகின்ற விஷயத்தை முதலில் இந்திய வரலாற்றில் செய்தவர்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்த ஜனதாவினர் என்பதை மறந்துவிட முடியாது. அதற்கு ஒரு பதிலடியாக 2004 வெறும் 4 கவர்னர்கள் மட்டும்தான் அந்த அவருடைய முதிர்வு வந்த நேரத்திலே நீக்கப்பட்ட ஒரு நேரத்திலே 70 நடந்த ஒரு விஷயத்துக்கு 2004 பழிவாங்கிறது நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த தவறுகளை ஆரம்பித்து வைத்தவர்கள் அவர்கள். ஆனால் இது கூட 2-3 மாதங்களுக்கு பிறகு 4 பேர், அந்த 4 பேரும் முதிர்வு ஏற்கக்கூடிய நிலையில் தான் இதை செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக 2-3 பேருக்கு முதிர்வு ஒருமுறை நீங்கள் பொறுத்து கூடாது. ஒரு நிமிஷம்,
அதாவது இந்த ஒரு நிலை ஏற்கனவே அவர்கள் ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டினார்கள். பிறகு பாரதிய ஜனதா ஆட்சியிலும் இதே தவறான முன்னுதாரணத்தை அவர்கள் காட்டினார்கள். ஆக இதன் பிறகுதான் வழக்குக்கு போகிறது. 2012 சுப்ரீம் கோர்ட் பழைய விஷயத்தை நான் 2004 வருமான பழைய விஷயத்தை சொன்னாலும் வந்துடுறேன். அதற்கான காரணம் என்னங்கிறது நீங்க மறந்துட முடியுமா? அப்ப மிசா இருந்த போது, எமர்ஜென்சி இருந்த போது அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்று அதை கண்டித்து ஆட்சிக்கு வந்தது. ஆளுங்கட்சி மாறினால் பத்தாது, அவர்களுடைய கைப்பாக இருந்த ஆளுநர்கள் மாற வேண்டும் என்ற கோபத்தில் மாற்றப்பட்ட விஷயம். பதவியே இல்ல. அந்த கோபம் அன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களும் ஆளுநர் மாற்றத்துக்கு முதல் படி என்ன இருந்தது? எமர்ஜென்சி இருந்தது. அப்ப வந்து அங்கிருந்து ஆளுநர்கள் தான் அரசு நடத்திட்டு இருந்தாங்க. உண்மை சார். தவறான முன்னுதாரணங்களுக்கு எப்படி ஆயில் விலையை ஏற்றுறதுக்கு முதல் தவறு செய்தார்களோ, அலைக்கற்றை விஷயத்துல முன்னுரிமை முதல் கொடுத்தார்களோ பிரமோத் மகாஜன் இருக்கும்போது, இந்த மாதிரி தவறான விஷயங்களை பாரதிய ஜனதா ஆரம்பித்து வைக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இப்ப அவர்கள் 16 அடி பாய்ந்திருக்கிறீர்கள். நாங்க ரொம்ப, அதாவது அவர்கள் தான் 8 அடி, நாங்க வெறும் 4 அடி கூட கிடையாது என்பதை உண்மையை புரிந்து கொள்ற இந்த நேரத்தில் 2012 தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அதுவரை இந்த விவகாரம் நாளுக்கு போய் 12 தான் இதனுடைய தீர்ப்பு ஓரளவுக்கு வருது. இருந்தாலும் இந்த தீர்ப்பு அரசை கட்டுப்படுத்தாது என்ற உண்மை வந்தாலும் கூட அதுல நீங்கள் பூஞ்சையாவுடைய கமிஷன், அதுக்கு முன்பு வெங்கடாசலையா கமிஷன், சர்க்காரியா கமிஷன், இந்த 2 கமிஷனையும் தாண்டி பூஞ்சையா கமிஷன் ரொம்ப தெளிவா சொல்லுது, அட் தி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் அரசியல் சட்டத்திலிருந்தே நீக்கிவிடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கவர்னர்களுடைய மரியாதையை, கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அதை சொன்ன பிறகு கூட அதுக்கு முன்னால இப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல, இப்படிப்பட்ட கமிஷனுடைய விளக்கம் நமக்கு கிடைக்கல. அதற்கு முன்னால் ஆளுநருடைய கண்ணியம் காக்கப்படாட்டாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் காக்கணும் சொல்றீங்க. அதாவது சட்டம் என்பது, திருத்தம் என்பது எப்படி வருது? சட்ட திருத்தம் என்பது தேவை என்பது வருது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவை ஆளுநர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் முக்கியமான கேள்வி. திரு எஸ் ஆர் சேகத்தை கொண்டு போக விரும்புறேன். 2004 ஆளும் காங்கிரஸ் அரசு இவ்வாறு செய்தது என்று எதிர்த்து வழக்கு தொடுத்ததே திரு சிங் பிஜேபியை சேர்ந்தது வழக்கை தொடுத்தார். அன்னைக்கு உங்களுக்கு கசந்தது, இன்னைக்கு உங்களுக்கு அதுவே இனிக்குது. நீங்க அவர் செய்ததை செய்யாம இருந்தா நாங்கள் காங்கிரஸ் மாறுபட்ட கட்சி, அவர்கள் அரசியல் செய்வார்கள், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் சொல்லலாம். அதே தான் நீங்க செஞ்சீங்க. அப்ப நீங்க எந்த வகையில் மாறுபட்டு காங்கிரஸ் ஆட்சியோட நீட்சியா நீங்க இருக்கிறீங்க? ஆளுநர்களை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு விதி இருக்கா? ஆளுநரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு திரு பிபி சிங் 2004 சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறார். பிஜேபியை சேர்ந்தவர். டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது, அதாவது பிரசிடென்ட் பிளஷர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 156வது ஆர்டிகிள் அரசியல் சட்டம் சொல்லுது. பிரசிடென்ட் பிளஷர்லையா, நரேந்திர மோடியோட பிளஷர்லையா? பிரசிடென்ட் பேரில் தான் மத்திய அரசு இயங்குகிறது. மத்திய அரசு ஆளுங்கட்சியினுடைய பவர்ல இயங்குது. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஆளுநர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள்? ஏதோ ஒரு கட்சியில இருந்து ஆளுநர் போறாங்க. 1967க்கு பின்னாலே தான் ஆளுநர்களுக்கும் நீக்கிறது போறலாம் வந்து. ஏன்னா அது மத்திய அரசு காங்கிரஸ், மாநில அரசு காங்கிரஸ், அதனால ஏதாவது ஒரு டம்மியை கொண்டாந்து போட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கு பின்னாலே வேறு பல்வேறு கட்சிகள் மாநிலங்களை ஆளுவதனாலே மத்திய அரசுடைய அந்த கைப்பாவையாக இயங்குகின்ற ஆளுநருடைய ரிப்போர்ட்ல எவ்வளவு 356 தமிழ்நாடு அரசாங்கமே டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு. இப்ப ஆளுநர்கள் காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, பிஜேபி ஆட்சியிலும் சரி, ஏதோ ஒரு கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு தெரியும் இல்ல, ஆட்சி மாறுகின்ற போது நிச்சயமாக அரசியல் காரணங்களுக்காக ஆளுநரானவர்கள் ஆட்சி மாறுகின்ற போது அதில் அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது அது எந்த வகையில் சரியாக? நீங்க 100% ஏத்துக்கிறீங்க. நீங்க 100% ஏத்துக்கிறீங்க. ஆளுநர்கள் என்பவர்கள் ஆளுநர்கள் அல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய கைப்பாவை. காங்கிரஸ் அப்படித்தான் செய்தது, நாங்களும் அப்படித்தான் செய்வோம். இதுதான் உங்களுடைய பார்வை இல்லையா? இல்ல 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 155 156 விலக்கி வையுங்கள். 2004 பிஜேபியினுடைய எதிர்ப்பு 2004 வழக்கு தொடர்ந்தது பாஜகவா காங்கிரஸா? இல்ல, நான் சொல்றத முழுசா கேளுங்க. 2004 பாஜகவுடைய 4 கவர்னர்கள் நீக்கப்பட்டார்கள். 155 156 விடுங்க. ஷீலா தீட்சித் யாரு? ஷீலா தீட்சித் மேல எவ்வளவு வழக்கு? ஷீலா தீட்சித்தை பாதுகாப்பதற்காக தான் கேரள கவர்னர் கடைசி நாள் அன்னைக்கு போட்டீங்க. ஆக தெரியும். நான் கேட்கிறேன், இன்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு கல்யாண் சிங் யார்? இன்று கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய திரு கல்யாண் சிங் யார்? அவர் அரசியல்வாதியா, பாஜக சேர்ந்தவரா, அவர் மீது வழக்கு இருக்கிறதா, அல்லது சமூக ஆர்வலரா? அவரை வழக்கிலிருந்து பாதுகாப்பதற்காக நாங்க போடலையே.
அவர் வழக்கிலிருந்து பாதுகாப்பதற்காக போடவில்லையே. பாரதிய ஜனதா கட்சி, அதாவது இதுக்கு இப்ப சங்கர் நாராயணன் யாரு? சங்கர் நாராயணன் 82 வயசு. சங்கர் நாராயணன் என்ன சொல்றாரு? 2 இன்ச் நாட்டு நாளையில இருந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாரு. அரசியல் முழு அரசியல்ல ஈடுபடுவதில்லை சொல்றாரு. அப்ப அரசியல்ல ஊறி அந்த ஆட்சி இருக்கும் போது பதவிக்கு வந்து உட்கார்ந்துக்கணும்னு ஆசைப்படுற ஆளு அடுத்த ஆட்சி வருகின்ற போது மரியாதையா விலகினோம் இல்ல. நீங்க எல்லா பார்வையும் விட்டு விடுங்க, இந்த பார்வை எடுங்க. நீங்க அப்ப மட்டும் எங்க 155 வருது, 156 வருது, ஆளுநருடைய மரியாதை வருது, கௌரவம் வருது. அப்ப இதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய சார்பாக வந்தவர்கள் இப்ப பிஜேபி அப்படி சொல்லலையே. வழக்குல தப்பிக்கிறதுக்கான உங்களுக்கு தெரியும், நாராயணன் மீது விசாரணை நடத்தப்பட்டது. ஆளுநராக இருக்கும் போது நாராயணன் விசாரணை நடத்தினாங்க. சிபிஐ நடத்துச்சு, மத்திய நடத்துச்சு, இப்ப நடத்துச்சு. ஷீலா தீட்சித் விசாரணை நடத்த வேண்டியது உங்களை யார் நடத்தா? ஷீலா தீட்சித் வந்து ராஜ்நாத் சிங் சந்திக்கிறாரு, ஷீலா தீட்சித் வந்து பிரணாப் முகர்ஜி சந்திக்கிறாரு. அப்ப சொல்ல வேண்டியதானே நீங்க? கமலா பெனிவால் வந்து தன்னுடைய ராஜஸ்தான் மாநிலத்துக்கு நிறைய தரத்துல ஆளுநருடைய மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் மீது அந்த குற்றச்சாட்டுல இருந்து அவங்க தப்பிக்க விருப்பப்படுகிறாரு. அதுல நீக்கிறது என்ன தப்பு? ஆக நீங்க வந்து 2 விதமான அளவுகோலை வைத்திருக்கிறீர்கள். ஒரு விதமான அளவுகோல் வந்து ஆளுநர் என்பது முழுக்க அரசியல் கட்சியினுடைய தீவிரமான ஊழியர்களாக தங்களுடைய ஆட்சியில் இருக்கும் போது நியமிக்கப்படுபவர்களை சரிங்கிறீங்க. ஆனா அந்த அரசியல் சாயங்கள் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆட்சி மாறுகின்ற போது அவர்கள் வந்து அவர்களாக விடுபட்டு போவது என்பது மரபாக அவர்கள் வைத்துக் கொண்டால் நல்லதாக இருக்கும். மாறாக நீக்கினால், இன்னொரு விஷயத்தை மறுபடியும் சொல்லுகிறேன், இன்னைக்கு எந்த ஒரு கவர்னரையும் பாஜக ஆட்சி நீக்கவில்லை. எந்த ஒரு கவர்னர் நீக்கல. அவர்களை வந்து என்ன சொல்றீங்க? மாறுதல் செய்தவர்கள். வீரேந்திர கட்டாரியா என்ன பண்ணார்? புதுவை ஆளுநர், துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா என்ன நீக்கப்பட்டாரா, ராஜினாமா செய்தாரா? வீரேந்திர கட்டாரியா மீது அவர் வந்து என்ன புகார் அவர் மீது கூறப்பட்டது? புகார் இருந்த காரணத்துல அவர் நீக்கப்பட்டார். இல்ல நீங்க எந்த ஆளுநரும் நீக்கப்படவில்லை என்று சொன்னீங்க. இல்ல, இப்ப 2 ஆளுநர்களை தவிர கமலா பெனிவால் தவிர ஸ்பெசிபிக்கான குற்றச்சாட்டுகள் மீது, ஒரு ஆளுநர் மீது ஸ்பெசிபிக்கான குற்றச்சாட்டுகள் மீது அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். மீதி எல்லாம் என்ன? நீங்க தான் சொன்னீங்க காமன்வெல்த் உட்பட பல புகார்கள் இருக்கக்கூடிய ஷீலா தீட்சித் கவர்னர் நியமிக்கப்பட்டார். ஷீலா தீட்சித் ஏன் நீக்கல? ஷீலா தீட்சித்தை பாதுகாப்பதற்காக, அதாவது எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஷீலா தீட்சித்தை நீ ஏன் நீக்கவில்லை, நீக்கினா அதையும் சேர்த்துட்டு 3வது நபரா பேசலாம்ங்கிறது உங்களுடைய ஆசை. ஷீலா தீட்சித் ஒரு முதல்வராக, ஆக்டிங் முதல்வராக இருந்தவர், தன் மீது குற்றச்சாட்டு வந்த உடனே அவரே போய் நேரம் பார்த்து அவரே ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட்டாங்க. இப்ப இதே மாதிரி விஷயங்களை மற்றவர்கள் செய்திருந்தால் இந்த பேச்சே வந்திருக்காது. ஆக இந்த பதவி, ஆளுநர் பதவி என்பது அரசியலுக்காக உள்ளே வருபவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய எல்லா பாதுகாப்புகளையும் ஆளுநர் என்கின்ற மிக மிக முக்கியமான மேன்மை தங்கிய கௌரவமான மரியாதையான ஒரு விஷயத்தை ஏற்கனவே இந்த மரபுகளை தங்களுக்கு சாதகமாக, மரபுகளை தங்களுக்கு புரொடெக்டிவாக, பாதுகாப்பாக மட்டும் வைத்துக் கொண்டு பலனடைய விரும்புகிறார்கள் என்பதுதான் மேன்மை தங்கிய மரியாதைக்குரிய ஆளுநர் பதவி சொன்னீங்க. நான் திரு இதயத்துலாட்ட கேட்கிறோம், அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட விஷயத்தை முழுக்க அரசியலாக மாற்றியது யார்? அவர் ஏற்கனவே எழுப்பியது போல ஷீலா தீட்சித் நேற்று வரைக்கும் ஆக்டிவான அரசியல் இருந்தவங்க. பரத்வாஜ் கர்நாடக கவர்னர் நியமிக்கப்பட்ட நேரடி பாலிடிக்ஸ்ல இருந்தவர். இப்படி SM கிருஷ்ணா வந்து முதல்வராக இருந்து கவர்னராக மாற்றப்பட்டு திரும்ப அரசியல் கொண்டு வரப்பட்ட உடனே இப்ப அரசியல்வாதிகள் அவங்கள உள்ளூர் பாலிடிக்ஸ் சமாளிக்கிறக்கா எங்கேயா கொண்டு ஆளுநரா போடுன்னு சொல்லி இவ்வளவு தீவிரமா நேரடி அரசியல் இருந்தவங்களை ஆளுநர் நியமிச்சு இந்த ஆளுநர் பதவிக்கே ஒரு முழுமையான இலக்கம் கொடுக்காம மாற்றம் பண்ணது யார்? காங்கிரஸ். பாஜக. ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். காங்கிரஸ் ஆட்சி நியமித்த பல ஆளுநர்கள், பகுதிக்கு மேல் உள்ள ஆளுநர்கள் கட்சிக்காரர்கள் கிடையாது. உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தனை பேரும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள், IAS அதிகாரிகள், ஆபீஸ் MK நாராயணனோ வாஷுவோ அவர் வந்து அதிகாரிகளா இருந்தாலும் கூட அவங்க எவ்வளவு இணக்கமாக அந்த மத்திய அரசோட இருந்தாங்க, எப்படி பிரிக்க முடியாத அங்கமா இருந்தாங்க. இதே மத்திய அரசுடைய தேசிய பாலசுரா இருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இல்ல இது கட்சிங்க வந்தது. நான் கேட்கறது SM கிருஷ்ணா யார், பரத்வாஜ் யார், ஷீலா தீட்சித் யார்? நேற்று வரைக்கும் ஆக்டிவ் அரசியல் இருந்தவங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால
பாரதிய ஜனதா இன்னைக்கு நியமித்திருக்கக்கூடிய 4 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் என்பது எந்த மாற்று கருத்து இல்ல. நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அவங்க முடிச்சு வைக்கிறாங்க. என்ன கேட்கிறேன், நாங்க 4 பேர் நியமிக்கும் பொழுது 2 பேர் அதிகாரிகளாக இருந்தார்கள், 2 பேர் ராணுவ அதிகாரிகளாக இருந்தார்கள் என்ற உண்மையை நான் இன்னைக்கு சொல்லித்தான் ஆகணும். ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கட்சிக்காரர்களாக பாரதிய ஜனதா போடுவது மாதிரி காங்கிரஸ் ஒரு காலத்திலும் போட்டதில்லை. காங்கிரஸ் இருந்த ஆளுநர்களிலே பகுதி பேர் அதிகாரிகளாக இருந்தார்கள், முன்னாள் அதாவது ராணுவத்தினராக இருந்தார்கள், லெப்டினன்ட் கவர்னராக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்து தளபதியாக இருந்தவரை நாங்க வந்து அமைச்சராக ஆக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இல்ல, நான் கேட்கறது, நான் சொல்லக்கூடிய இந்த 3 பேர் யார்? நேற்று ஒரு அரசியல் இருந்து டெல்லியில எலெக்ஷன் தோற்ற உடனே எஸ்.எம். கிருஷ்ணா உதாரணம் இன்னும் ரொம்ப வினோதமானது. அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார், பதவி இழந்த உடனே அவர் மகாராஷ்டிரா கவர்னர் அனுப்பப்படுறார், திரும்ப உடனே ஆக்டிவ் பார்ட்டி திரும்ப போறார். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிறேன். பண்டித நேரு பிரதமரா ஆன பிறகு பல ஆளுநர்கள் போடப்பட்டார்கள். சுசேதா கிருபானி யாரு? அரசியல்வாதி தான். அன்னைக்கு இருந்த பிரகாசம் யாரு? அரசியல்வாதி தான். என்னமோ புதுசா அரசியல்வாதி காங்கிரஸ் போட்ட மாதிரி நாம் சொல்லக்கூடாது. அன்றும் இன்றும் நீங்க எல்லா அரசியலிலும் மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. நான் காங்கிரஸ் விட மிக மோசமான நிலைக்கு பாரதிய ஜனதா போயிட்டாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். மிக மோசம். நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன். அவர் குறிக்கல வேணாம். நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான நினைக்கினா, இதுவரை இந்த தண்ணீர் இல்லாத காட்டுக்கு அனுப்புற விஷயம் இதுவரை எந்த ஆட்சி செய்யாத ஒரு புதுசை கண்டுபிடிச்சு, நல்ல வேலை ஷீலா தீட்சித் நாளைக்கே மிசோராமுக்கு அனுப்புறதா இருந்தாங்க. முந்தா நாள் இவர் அனுப்பிச்சாங்க, நல்ல வேலை அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனால் இப்படி ஒரு மோசமான நிலை இதற்கு முன் எந்த ஆளுநருக்கும் வந்ததில்லை. இதையும் தாண்டி உங்களுக்கு கேள்வி தான் நான் வந்து எஸ்ஆர் சேட்ட கேட்க. எனக்கு முதல்ல நாங்கள் எழுப்பின ஒரு கேள்வி தான். நீங்க பாத்துப்பீங்க, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்லாட்டி ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ வந்து தண்ணீலா காட்டுக்கு மாத்த சொல்லி நேர ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாத்துவாங்க. இது அந்த அதிகாரிக்கு தண்டனையா இல்லைன்னு தெரியாது. ஆனா அந்த மாவட்ட மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழி ஏற்படுத்துறாங்க. தண்ணீலா காடு சொல்லி அந்த மாவட்ட மக்கள் அவமதிக்கக்கூடிய விஷயத்தை எல்லா அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அதே போல மிசோரம் உள்ளிட்ட அந்த வடகிழக்கு மாநில மக்கள் ஏற்கனவே பெருந்துயர்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆளுநர் பிடிக்கலன்னா உடனே அவங்க மிசோரமுக்கு மாத்துவீங்க, அவங்க மனவருத்தமே போயிடுவாங்க. நீங்க ஆளுநரை மட்டும் அவமதிக்கிறீங்களா, மிசோரம் மாநிலத்தை சேர்த்து அவமதிக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஆளுநரை அவமதிக்கிறீர்களா? ஏன் சங்கரநாராயணனை வந்து மிசோராமுக்கு மாத்த கூடாதா? சங்கரநாராயணனுக்கு மிசோரம் இந்தியாவுடைய பகுதி இல்லையா? மிசோரம் மக்களே இல்லையா? இங்க மகாராஷ்டிராவில் எல்லா விதமான வளங்களோடு இருக்கக்கூடிய நீங்க மிசோராமில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டாமா? அப்ப வந்து நீங்க வந்து வெறும் வந்து காஸ்மாபாலிட்டன் டவுனாவும் மிகப்பெரிய பாம்பே, டெல்லி, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கீங்க. பதவி பட்டேல் மிசோராமுக்கு போட வேண்டியது, வாஜ்பாய் வாலா மிசோராமுக்கு போட வேண்டியது. போங்க, போனா என்ன தப்பு? தப்பு. மாறுதலுக்கு உட்பட்டவர்கள் தான் ஆளுநர்கள் என்பது அரசியல் சாதனைகள் இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப ஒரே ஊர்ல தான் இருப்பீங்களா? இதே கவர்னர் சங்கரநாராயணன் என்ன சொன்னார்? எனக்கு ஆந்திராவும் மேகாலயம் மிசோரமும் ஒன்றும் இல்லை, மாறுபட்ட விஷயம் இல்ல. ஆனால் இவர்கள் என்னை கேட்காமல் மாற்றியதற்கு தான் நான் சொல்றேங்கிறாரு. கேட்காம பிரசிடன்ட் பிளஷர் சொல்லி தானே வந்திருக்கீங்க. பிரசிடன்ட்டுக்கு மாற்றுவதற்கு உரிமை இல்லவா? அது தெரிஞ்சிருக்கு இல்ல? அப்புறம் என்ன கேரண்டி உங்களுக்கு தேவைப்படுது? உதாரணம் இல்லாத அடிப்படையில உள்துறை அமைச்சரோ அதாவது பிரசிடன்ட் அதிகாரியோ யாரும் சொல்ல, ஒரு உள்துறை அமைச்சகத்துடைய ஒரு அதிகாரி அந்த அதிகாரி கவர்னர் பேசும்போது இன்னும் தரக்குறைவாக அவமானகரமான ஒரு நிலையை ஆளுநர் பதவிக்கு நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இது எவ்வளவு மோசமான விஷயம். பேச மாட்டாங்க. பேசுவாங்க. அது உங்க காலத்துல எங்க காலத்துல நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க வரேன். திரு இதயத்துல்லா கேட்ட ஒரு கேள்வி, நீங்க வந்து காஸ்மோபாலிட்டன்ல மட்டும்தான் இருப்பீங்களா, நீங்க வந்து மிசோரம்லாம் போக மாட்டீங்களான்னு மற்றவன்கிட்ட கேட்கும் போது, இன்னைக்கு காலியா இருக்கக்கூடிய மிசோரம் பதவிக்கு மிசோரம் மாநிலத்துக்குள்ள நீங்க முதல்ல கல்யாணம் சிங் நியமிச்சிருக்கணும், மற்ற வாஜ்பாய் நியமிச்சிருக்கணும், பாஜக 4 ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய அக்கறை ஏன் மிசோரம் மீது இல்லை? இல்ல, இது வந்து வெறும் லாஜிக். இது வந்து டிவிக்காக கேட்கப்படுகிற கேள்வி. இது வந்து என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு சென்சேஷனல், ஒரு எல்லாம் அட்ராக்ட் பண்ற கொஸ்டின். அப்படி ஆர்டர் ஆஃப் பிரிஃபரன்ஸ் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த ஆர்டர் ஆஃப் பிரிஃபரன்ஸ் எங்க போடணும் போடுறாங்க. மிசோரம்காம கவர்னரே நியமிக்காமல் இருக்க போறாங்க, மிசோரம்காம ஒரு கவர்னர் நியமிப்பாங்க. அதை இன்னைக்கு நீங்க மிசோரமை பற்றி கவர்னரே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்க அதை கேட்கலாம். ஆகவே மிசோரமுக்கு கவர்னரை நியமிக்காது என்பது மிசோரம் மீது கவனம் அல்ல. இன்றைக்கு பட்ஜெட்ல கூட
வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி இந்த அரசு கவலைப்படுகிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து தான் எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் 7 எம்பிக்கள் கிடைத்திருக்கிறார்கள். எனவே மிசோரம் மீது கவலைப்படுகிறோம். நாட்டினுடைய மற்ற பகுதிகள் போல அங்கே ஆளுநர் நியமிக்கப்படுவார்கள். கல்யாண் சிங் நியமனத்திற்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மிசோரமை நாங்கள் கவனிக்காமல் இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் நீங்க அக்கறை செலுத்துறீங்க, அதே போல இந்த ஆளுநர் பதவி மீது உங்களை அக்கறை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. காங்கிரஸ் பாஜக இருவரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டி கொண்டது மூலமா ஒன்று நமக்கு உறுதியாக தெரிய வருகிறது. இரண்டு கட்சிகளுமே ஏற்கனவே அண்ணா வந்து தமிழக முதலமைச்சர் அண்ணா வந்து ஏற்கனவே சொன்ன போல ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லாத ஒரு விஷயம் பார்த்தாங்க. அந்த மாதிரியான விஷயமா ஆளுநர் என்பவர் ஒரு தேவையில்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது. நிச்சயமா மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு இணைப்பாக ஒரு பாலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்த பதவி மீதான கண்ணியம் தொடர வேண்டுமானால் நிச்சயமாக காங்கிரஸ் பாஜக எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசு வந்தாலும் அந்த பதவிக்கான கண்ணியத்துக்கு எந்த குறை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆளுநர்கள் மீதான மரியாதை அரசுக்கு மட்டுமில்லாமல் சாதாரண மனிதர்களுக்கு கூட இருக்கும். அதை இரண்டு கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து இருக்கிற விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.